முதல் வசனமாக லூக்கா 18:1 வாசிப்போமே. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஆமென். சோ இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் இந்த உவமையை குறிச்சுதான். கர்த்தர் சோர்ந்து போகாமல்னு சொல்லியிருக்கிறாரு. ஏசப்பா தான் கைது செய்யப்பட போறதுக்கு முன்னாடி ஈஷர்களை கெஸ்தமனி தோட்டத்துல ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் போய் தனியா போய் ஜெபம் பண்றாரு. ஆனா திருப்பி பார்க்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் உறங்கி கொண்டிருந்தார்கள். அப்ப சொல்லுவாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவியோ உற்சாகம் உள்ளதுதான், மாமிசம் பலவீனம் உள்ளதா என்றார். அப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மாமிசம் பலவீனமா தான் இருக்குது. அதே போல நம்ம கர்த்தர் நம்மள ஆவி, ஆத்மா, சரீரம், நம்முடைய ஆத்மா உற்சாகமா அடையணும். ஏன்னா நம்மளுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். பட் நாம மாமிசத்துல சோர்ந்து போகிறப்ப நாம நம்மளுடைய ஆத்மாவிலையும் சோர்வு அடையக்கூடாது. ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ நம்முடைய ஆத்மா அதற்கேற்றபடி செயல்பட வேண்டும். நம்மளுடைய சரீரம் சொல்வதை கேட்பதை நாம தவிர்க்க வேண்டும். ஏன்னா இது எதற்காக இதை ஒரு ஓமையாக சொன்னாருங்கிறத இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போறோம். லூக்கால தொடர்ந்து 18:2 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமென். அப்ப இந்த வசனத்துல நாம பாக்குறப்ப ஒரு மனுஷன் இருக்கிறான் ஒரு பட்டணத்துல. அவன் தேவனுக்கும் பயப்படல, மனுஷனையும் அவன் மதிக்க மாட்டேங்கிறான். ஆனா அவங்கிட்ட ஒரு பெண் போய் தனக்கு நியாயம் செய்ய வேண்டும் சொல்லி தொடர்ந்து போய் அவளை போய் வற்புறுத்திக்கிட்டே இருக்கிறப்ப அந்த அநீதியுள்ள, கர்த்தர் சொல்ற வார்த்தையை கவனிச்சு பாருங்க, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அப்போ ஒரு அநீதியான மனுஷனே அவர்கிட்ட போய் திரும்பி போய் நாம ஏதாவது ஒரு காரியத்துக்காக நிக்கிறப்ப ஏதாவது ஒரு டைம்ல அவர் கண்டிப்பா நியாயம் செய்வாரு. ஆனா தம்மை நோக்கி, நாம் எல்லோருமே கர்த்தரை நோக்கி, கர்த்தரை அறியாதவர்களும் அறிந்தவர்களும் கர்த்தரை நோக்கி ஜெபம் இன்னைக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கவுங்க நம்பிக்கை கேட்டபடி இருந்த போதிலும் கர்த்தர் அதன் காலத்துல நேர்த்தியாக நீடிய பொறுமையாக இருந்து அவர்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா மனுஷகுமாரன் வரும் பொழுது, இன்னைக்கு சகோதரி துவக்க ஜெபத்துல சொன்னாங்க, மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொன்ன விஷயம்தான். இப்ப நம்ம சோர்ந்து போகாமல், இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய வார்த்தைகளை பார்த்தோம்னாக்கா, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும்னு சொல்லியிருக்காரு கர்த்தர். ஆனா அதை எப்படி பண்ண வேண்டும்னு சொல்லியிருக்காருன்னா, எப்பொழுதும் நாம ஜெபம் பண்ண வேண்டும். அதற்குதான் இந்த ஓமையை கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த ஜெபத்துக்கும் நம்மளுடைய விசுவாசத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன்னா மனுஷகுமாரன் பூமிக்கு வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாருன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிற பிள்ளைகளை பார்த்ததா அவர் சொல்றாரே தவிர புறஜாதிகளை பார்த்து அவர் இந்த காரியத்தை குறிப்பிடவே இல்லை. அவரை விசுவசிக்கிற பிள்ளைகள் அவருடைய கர்த்தர்கிட்ட ஜெபம் கேட்டு அந்த ஜெபத்துக்கு பதில் பெற்று கொண்டவர்கள் தான் விசுவாசத்துல நிக்காம போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது எதனால அப்படிங்கிறதை நம்ம பார்ப்போம். லூக்கால 21:34 வரைக்கும். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும்.
ஆகையால் இனி சம்பவிக்க போகிறவர்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமென். இதே விஷயம்தான், இதே காரியங்கள் தான் வந்து நோவாவின் காலத்துல வந்துட்டு நடந்ததுன்னு சொல்லி கர்த்தர் மத்தேயு 24 நம்ம பழைய ஏற்பாட்டுல லூக்கால எல்லா இடத்துலயும் வந்துட்டு நோவாவை குறிச்சு சோதம் கொமோராவை குறிச்சு வந்துட்டு ரொம்ப திருஷ்டாந்தமாக நமக்கு வந்துட்டு மறுபடியும் வந்து கர்த்தர் சொல்றாரு. அதே மாதிரியான பாவங்கள் தான் இன்னைக்கு வந்துட்டு உலகத்துல வந்து இருக்கிறது. நான் கர்த்தர் இங்க வந்துட்டு சாப்பிட்றத குறிச்சு ஒண்ணுமே சொல்லல. ஆனா வந்துட்டு அதை சாப்பாடவே வந்துட்டு பெருந்திண்டின்னு சொல்றாரு. வெறியினால்னா நம்ம வந்து குடிக்கிறவங்க, அந்த போதைப் பொருளை யூஸ் பண்றவங்க தான் வந்துட்டு வெறி கொண்டு இருப்பார்கள்னு சொல்றார்கள். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப நாம வந்துட்டு அடிமையாக பாவம் செய்யும் பொழுது யாருக்கு அடிமையாகிறோம்? பிசாசு அவனுடைய ஆவிக்கு வந்துட்டு நாம ஏதோ ஒரு இடத்துல இடம், நம்ம வீட்டுல நம்ம சரீரத்துக்குள்ள இடம் கொடுக்குறப்ப அவன் வந்துட்டு உள்ள புகுந்து நம்மளுடைய சிந்தையை வந்துட்டு அவனால வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது லௌகீக கவலைகளினாலும், இன்னைக்கு உலக கவலைகள் நம்மளை வந்துட்டு நெருக்குவதற்கு நாம எல்லாருமே நெருக்கி கொண்டுதான் இருக்கோம். நம்ம பழைய மனுஷனா கர்த்தரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியும் நமக்கு வந்து கவலைகள் இருந்துச்சு, இன்னைக்கும் கவலைகள் இருக்குது. ஆனா அந்த கவலைகளை பழைய வாழ்க்கையில கர்த்தரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி கவலைகளை நாம சொந்த பலத்தினாலதான் வந்துட்டு மேற்கொண்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் வந்துட்டு பழைய மனுஷனாவே இருக்கிறேன்னா, இல்ல என்னுடைய எல்லா கவலைகளையுமே என்னுடைய ஜெபத்தின் மூலியமாக கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிறத நாம நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா நமக்கு 1000 வசனங்கள் நமக்கு தெரியலாம், பைபிள் முழுக்க நம்ம வந்து பல தடவை படிச்சிருக்கலாம். ஆனா பைபிள்ல கர்த்தர் வந்து ஏகப்பட்ட வாக்கு தத்தங்களை நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் எனக்கு அது பலிக்கணும், அது என்னை வந்து சேர வேண்டும் என்றால் நாம அந்த வார்த்தைகளை வைத்துதான் வந்துட்டு ஜெபம் பண்ண வேண்டும். அதனாலதான் வந்துட்டு ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லி பல இடத்துல வந்து கர்த்தர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இந்த வசனத்திலையும் பார்த்தோம்னாக்க இந்த மாதிரியான காரியங்கள் மூலியமா தான் வந்துட்டு பூமியில இருக்க அத்தனை பேருமே இப்படிதான் வந்துட்டு இருப்பாங்க நோவாவின் காலத்துல இன்னைக்குமே. ஆனா அது வந்து எல்லார் மேலேயும் வந்துட்டு ஒரு கண்ணியை போல வரும். ஏன்னா கர்த்தர் வந்துட்டு அவர் வர நேரமும் அந்த நாளிகையும் நாளும் யாருக்குமே வந்துட்டு தெரியாது. ஆனா அவர் மேல வாஞ்சியா இருக்கிற பிள்ளைகளுக்கு காலங்களை குறிச்ச அந்த வசனங்களை நமக்கு வந்துட்டு காண்பித்து கொடுத்திருக்கிறார். நாம வந்துட்டு அதை நிதானித்து பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்டதான் இருக்கு. ஏன்னா நான் பரிசுத்தர், நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலுமே பரிசுத்தராக இருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளிலும் நாம வந்து தப்பித்து கொள்வதற்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி சொல்லியிருக்காரு? வாசிப்போமே அடுத்தது 1 தெசலோனியர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். நாம எல்லோருமே வந்துட்டு அவருடைய சாயல்ல தான் நாம எல்லோருமே படைக்கப்பட்டிருக்கோம். அதனாலதான் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படினாக்கா பரிசுத்தமாக இருக்கணும். நான் பரிசுத்தர், நீங்களும் உங்கள் எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தமாக இருங்கள் வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 16:15. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆமென். நான் இந்த வசனத்துக்கு ஒத்த வசனங்களா கர்த்தர் வந்துட்டு உண்மையான ஊழியக்காரர்கள் எப்படி இருப்பாங்க, விழித்து கொண்டு தங்களுக்கு கொடுத்த காரியங்களை எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக இருந்து செய்து கொண்டு இருப்பார்கள், அப்படி செய்கிறவன் தான் வந்து பாக்கியவான்னு சொல்லி நமக்கு மத்தேயு, மார்க், லூக்கால எல்லாம் வந்துட்டு நிறைய ஓமைகள்ல கர்த்தர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல நாம வந்துட்டு கர்த்தர் சொல்றாரு, அவர் வர அன்னைக்கு, அவர் வர்றது யாருக்குமே தெரியாது, தன் மானம் காக்கப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு பாவத்துல வந்துட்டு நாம நிலைச்சு நிக்க கூடாது. ஏன்னா நாம வந்து ஜெபம், கர்த்தர் வந்துட்டு ஜெபத்துக்குரிய காரியம் முக்கியத்துவத்தை கொடுக்கறதே வந்துட்டு முக்கியத்துவம் வந்துட்டு அதுக்கு எதுக்கு அவ்வளவு அதிகமான முக்கியத்துவம் கர்த்தர் வந்துட்டு பைபிள்ல வந்துட்டு ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெபம் தான் வந்துட்டு முக்கியமான விஷயம். அந்த ஜெபத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லிதான் அவருடைய வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள்
உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்து கொடுக்கப்படும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப நாம நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவன். தன்னுடைய வஸ்திரம், ஏன்னா என்னுடைய வஸ்திரம்ங்கிறது வந்துட்டு நீதி, கர்த்தருடைய நீதி. நான் வந்துட்டு என்னுடைய சுய நீதியில இருக்கிறேனா இல்ல தேவனுடைய நீதியில நான் வந்துட்டு இருக்கிறேனா அப்படிங்கிறதை நாம வந்துட்டு நிதானித்து பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் வந்து நம்ம எல்லோரையுமே ஆதி ஆகமத்துல பாத்தீங்கன்னா மனுஷனை எப்படி படைச்சாருன்னா தேவ சாயலாக ஆணும் பெண்ணுமாக அவரை வந்துட்டு சிருஷ்டித்தாரு. சிருஷ்டித்ததுக்கு அப்புறம் ஆதாம் கிட்ட என்ன சொல்றாரு பார்ப்போமே, வாசிப்போமே. ஆதி ஆகமத்துல 2வது அதிகாரத்துல 16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆமென். அப்ப கர்த்தர் வந்துட்டு ஒரே ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. நீ இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ என்னைக்கு சாப்பிடுறியோ அன்னைக்கே நீ வந்துட்டு சாகவே சாவான்னு சொல்லி கட்டளையை வந்து கர்த்தர் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். அவங்க ஏதேன் தோட்டத்துல இருக்கும் பொழுது சர்ப்பம், பிசாசானவன் சர்ப்பத்துக்குள்ளாக வந்து தேவனுடைய வசனத்துக்குள்ள வந்துட்டு கர்த்தர் சாப்பிட வேணாம், இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாகவே சாகுவீங்கன்னு சொன்னப்ப அதே வசனத்தை எடுத்துக்கிட்டு இல்ல நீங்க சாக மாட்டீங்க, நீங்க வந்துட்டு தேவர்களை போல இருப்பீர்கள்னு சொல்லி அவன் வந்துட்டு பொய்ய சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அந்த ஸ்திரீயானவள் வந்துட்டு அந்த கனி வந்துட்டு அந்த விருட்சம் வந்து புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதை வந்துட்டு எடுத்து புசிக்கிறாங்க. அதே போல புருஷனுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. இதே விஷயத்தான் நாம வந்துட்டு முதல்ல வந்துட்டு பார்த்தோம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டையினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளாலும் பாரம் அடையாதபடிக்கு. அப்ப அதே விஷயத்த சிமிலரா தான் இந்த இடத்துல வந்துட்டு இருக்குது. முதல்ல வந்துட்டு ஆதாம் ஏவாள் செய்த பாவமும் பாத்தீங்கன்னாக்க அந்த விருட்சம் வந்துட்டு புசிப்புக்கு நல்லது. இங்க வந்துட்டு உணவை குறிச்சுதான் வந்துட்டு முதல்ல பிரச்சனையே வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2வது விஷயம் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும். இது 2வது விஷயம். முதல் விஷயம் புசிப்பு, அது நம்மளுடைய வாயினாலதான் வந்துட்டு அது சாப்பிட்றோம். 2வது வந்துட்டு அந்த உலக கவலைகள். அதே போல அந்த உலக கவலைகள் நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய வார்த்தைகள், இதன் மூலியமாக தான் நமக்கு வர கவலைகளினாலும் வந்துட்டு அநேக வார்த்தைகளை வந்துட்டு கர்த்தருக்கு விரோதமாக நாம வந்துட்டு முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோம். சோ அந்த மாதிரியான காரியங்கள் தான் அது முதல் பாவத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே தான் வந்துட்டு வெவ்வேறு வடிவங்கள்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு சாப்பிட்றாங்க. வாசிப்போமே ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல 7-8. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள். ஆமென். சோ அந்த கனியை அவர்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர்களுடைய அந்த கண்கள் வந்துட்டு திறக்கப்படுகிறது. அப்ப அவர்கள் வந்து நிர்வாணிகளாக இருக்கிறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அது வரைக்கும் அன்னைக்கு, ஏன்னா பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலா வருகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இது அனுதினமும் நடக்கிற அந்த சம்பவம். கர்த்தர் வந்துட்டு அனுதினமும் அவங்களோட தோட்டத்துல வந்துட்டு உலா வருகிறார். கர்த்தரோட அவங்க வந்துட்டு உரையாடுற விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனா அவர்கள் வந்துட்டு அன்னைக்கு பாவம் செய்ததுக்கு அப்புறம், ஏன்னா அவர் தோட்டத்துல அனுதினமும் உலா வருகிறப்ப வந்துட்டு அவங்களுடைய கலந்துரையாடல், அதாவது ஜெபம், இது எல்லாமே வந்துட்டு அங்க என்னென்ன நடக்குது, என்னென்ன செய்யணும், அந்த மாதிரியான காரியங்கள் ஏதாவது கண்டிப்பா இருக்கும். ஆனா இவர்கள் வந்துட்டு கண்கள் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு சார்ந்திராமல் நாங்க வந்துட்டு நிர்வாணமா இருக்கிறோம், அடுத்தது இதை குறிச்சு நான் என்ன செய்யணும்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்கறதுக்கு பதிலா அவங்களாவே அவங்களுக்கு ஆடைகளை வந்துட்டு அந்த இலைய வச்சு அவங்க வந்துட்டு உருவாக்கி அதை வந்துட்டு கச்சையா வந்துட்டு கட்டி கொண்டார்கள்னு வசனம் வந்து சொல்லுது. அப்ப அதுக்கப்புறம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவர்களால வந்துட்டு கர்த்தருக்கு முன்னாடி வந்துட்டு நிக்க முடியல, அவர்கள் போய் ஒளிந்து கொண்டார்கள் தான் வந்துட்டு வேத வசனம் நமக்கு தெளிவாக இருக்கிறது. அப்ப கர்த்தர் வந்துட்டு ஆதாமை ஏவாளையும் படைக்கிறப்ப தன்னுடைய சாயலா வந்து படைத்தாரு. அவர்கள் பாவம் செய்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாகவே சாவாய் அவருடைய அந்த ஆவி வந்துட்டு அவர்களை விட்டு வந்துட்டு பிரிந்தது. கர்த்தரோட வந்துட்டு தொடர்பு கொள்ள முடியல. ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றார்.
அப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஆதாமும் ஏவாளும் வந்துட்டு அவர்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சார்ந்திராமல் அவங்களுக்கே வந்துட்டு ஒரு ஆடையை செய்து கொண்டார்கள். பிற்பாடு கர்த்தர் வந்துட்டு அவர்களுக்கு வந்துட்டு தோல் ஆடையை உண்டு பண்ணி கொடுத்து அவங்களை வந்துட்டு அந்த தோட்டத்தை விட்டு அனுப்பிவிட்டார். சோ இதுதான் வந்துட்டு ஆதியில வந்துட்டு நடந்த பாவம். அதே போல வந்துட்டு அந்த பாவங்கள் தான் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் வெவ்வேறு வடிவங்கள்ல வந்துட்டு தொடர்ச்சியாக வருது. ஏன்னா நாம எல்லோருமே கர்த்தருடைய பிள்ளைகள். அவருடைய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. ஆனா இது கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்காரு. 1 பேதுருல 4:7 வாசிப்போம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம் ஆயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஆமென். எல்லாவற்றிற்குமே முடிவு சமீபம் ஆயிற்று. இன்னைக்கு நமக்கு வந்துட்டு இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள், உலகத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள், இந்த வசனம் வந்துட்டு முதல் நூற்றாண்டுல எழுதப்பட்ட இந்த வசனங்கள். அப்பயே வந்துட்டு எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம் ஆயிற்றுன்னு வந்துட்டு பேதுரு எழுதியிருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு நாம வந்துட்டு கிட்டத்தட்ட 1900 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தோம்னாக்க இன்னைக்கு அதை விட அதிக சமீபமாக இருக்கிறது. அதற்குரிய தீர்க்க தரிசன வசனங்களுடைய நிறைவேறுதல் வந்துட்டு எல்லாமே நமக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு கண்ணு முன்னாடியே காண்பித்து கொடுத்திருக்கிறார். அதற்குரிய விளக்கங்களையும் வந்து கொடுத்திருக்கிறாரு. இந்த இடத்துல சொல்றாரு, நீங்க வந்துட்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து, எதுக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க சொல்றாங்க? ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்க சொல்றாரு. ஏன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு வாசிப்போமே, லூக்கால 23வது அதிகாரத்துல 39-43. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். சோ இதுக்கு முந்தின வசனத்துல பார்த்தோம், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. சோ இங்க வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்ட வலது பக்கத்துல இடது பக்கத்துல இருந்த 2 கள்வர்கள் இருவருமே வந்து பாவிகள் தான். ஆனா கடைசியா வந்துட்டு ஒரு திருடன் வந்துட்டு இன்னொரு திருடனை பார்த்து கர்த்தரை குறித்து இவர் வந்துட்டு நன்மை செய்கிறவராக தான் இருந்தாரு. ஆனா நாமளோ வந்துட்டு இந்த ஆக்கினை தீர்ப்பு அடைவதற்கு அதற்கு பாத்திரவான்களை. ஆனா இவர் அப்படி கிடையாதுன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி அவன் எப்படி ஜெபம் பண்றான்னு பாருங்க. நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். சோ ஏசப்பா முதல்ல வந்துட்டு அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது என்ன சொன்னாரு? மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் வந்து சமீபமாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு திருடன் வந்துட்டு அந்த மனம் திரும்பிதான் வந்துட்டு தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு அவனுக்கு முழுமையாக அறிந்திருந்தனாலதான் வந்துட்டு அதுல வந்துட்டு நீதி இருக்குது, எல்லாவற்றையுமே அந்த ஒரு வார்த்தைக்குள்ள வந்துட்டு இந்த இடத்துல கர்த்தர் வந்துட்டு நமக்கு வந்து காண்பிக்கிறார். சோ அவன் கடைசி நேரத்துல அவன் வந்து மரணம் அடைய போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னாக்க அவன் சரியா வந்துட்டு அவன் தெளிந்த புத்தி அவனுக்கு வந்துருச்சு. அவன் அவ்வளவு நேரம் பாவத்துல இருந்தாலும் அவன் வந்துட்டு தெளிந்த புத்தி வந்து கர்த்தருக்கு சாட்சி சொல்லி அவன் வந்துட்டு கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்றான். கர்த்தர் வந்துட்டு ஒண்ணுமே சொல்லல, நீ இன்னைக்கே என்னோட வந்துட்டு இருப்பாயின்னு வந்து சொல்லிட்டாரு. அதான் கொலோசியர்ல இன்னொரு இடத்துல சொல்லிப்பாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்திலே விழித்திருங்கள்னு வந்து கர்த்தர் சொல்றாரு. விழித்திருக்கணும்னு வந்துட்டு திருப்பி நிறைய இடத்துல வந்து சொல்லிட்டாரு. எதற்காக அப்படி சொல்றாருனாக்கா 1 பேதுருல 5:8 வாசிப்போம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். அப்ப இந்த இடத்துல பிசாசானவன் நம்மளை வந்துட்டு எப்பொழுதுமே நமக்கு ஒரு எதிராளி பிசாசானவன், அவன் ஒரு ஆவியாக இருக்கிறான். அவன் நம்மளுடைய சிந்தைகளை வந்துட்டு அவனால வந்துட்டு நாம இடம் கொடுத்தோம்னாக்கா நம்மளுடைய சிந்தைகளை, நம்மளுடைய எண்ணங்களை எல்லாவற்றையுமே அவனால வந்துட்டு அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும். அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள எப்படி வந்துட்டு ஏவாளை கொண்டு வந்தானோ அதே போல நம்மளே வந்துட்டு தேவனுடைய வசனத்தை வச்சு பொய் சொல்லியே வந்துட்டு நம்மளை வந்துட்டு கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டு கொண்டு வர முடியும். அதற்கு நாம இடம் கொடுத்தோம்னாக்க அது கண்டிப்பா நடக்கும்.
போன வாரத்துல நாங்க ஒரு 3 சகோதரர்கள் வந்துட்டு ஒரு வயதானவருக்கு போய் அவர் வந்து வியாதியா இருந்தாரு. அவரால் நடக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 83 வயசாகுது. ஆனா அவர் வந்து ஒரு 30 ஆண்டு காலம் வந்துட்டு உதவி பாஸ்டரா வந்துட்டு, போதகரா வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு சபையில வந்துட்டு அவர் ஊழியத்தை பார்த்திருக்கிறாரு. அவருடைய போதகர் வந்துட்டு முதன்மையான போதகர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டார் அதை வந்துட்டு அந்த சபையை வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிட்டு இவர் தான் அவருக்கு அடுத்தாப்புல அவர் தான் வந்து எல்லா ஊழியங்களையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. திருமணம் எந்த காரியமாக இருந்தாலும், ஒரு இறப்பா இருந்தாலும் சரி, சில நேரத்துல அந்த போதகர்கள்னாக்கா இவர் தான் சபையை வந்து முழுமையா வழி நடத்துறவர். ஆனா அவரை பார்த்து இனிமே நீங்க வந்துட்டு உங்களுடைய ஊழியத்தை பண்ண வேணாம், நீங்க வந்து சபைக்கு மாத்திரம் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு வந்துட்டு இருதயத்துல ஒரு பெரிய கசப்பு வந்துருச்சு. நம்மளை ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த கசப்பு வந்துச்சு. அதை வந்துட்டு அவரால் வந்துட்டு மன்னிக்க முடியாம அவர் நாளடைவுல வந்துட்டு சபைக்கு போறத ஒரு 4 வருஷம் ஆச்சு அவங்க விட்டுட்டாங்க. வீட்டுல அப்படியே வந்துட்டு அவருக்கு உடல் நல சரியில்லாம போய் அவரால் வாய் பேச முடியாம போய் கால் வந்துட்டு நடக்க முடியாம அவரை வந்துட்டு வீட்டுல வந்துட்டு 3 தடவை கீழே விழுந்து அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப அவர் வந்துட்டு அவருடைய மனைவி கிட்ட வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு சொல்லியிருக்காரு, என்கிட்ட யாரோ பேசுறாங்க, பிசாசு வந்து பேசுது, இது வந்துட்டு பரலோகம்லாம் கிடையாது, இந்த வேத வார்த்தைகள்லாம் வந்துட்டு உண்மை கிடையாது, நீ வந்துட்டு இதெல்லாம் விட்டுட்டு நீ ஏன் கூட வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற சத்தம் அவருக்கு கேட்குது. அதை வந்துட்டு அவருடைய மனைவி கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப இதுதான் வந்துட்டு நாம வந்துட்டு அந்த மன்னியாமையின் மூலமாக பிசாசானவன் நம்மளை வந்துட்டு முழுமையாக நம்மளுடைய சிந்தைகளை வந்துட்டு ஆட்கொண்டு அவனுடைய சத்தம் வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நாங்க அந்த சகோதரர்கிட்ட வந்துட்டு பேசி அந்த யாரை மன்னிக்கணுமா மன்னிக்கிறீங்களான்னு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் முழுமையா ஒவ்வொருத்தரையா மன்னிக்க சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் அவரை வந்துட்டு அதாவது அவர் இருந்த கண்டிஷனுக்கு இன்னும் நல்லா வந்துட்டு ஒரு பெட்டரான கண்டிஷனுக்கு வந்துட்டு வந்துட்டாரு. ஏன்னா அவர் வந்துட்டு பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாரு. அதுல இருந்து அவர் வந்துட்டு முழுமையாக அவரும் அவங்க மனைவியும் யார் மேல கசப்பா இருக்கிறாங்களோ வாங்க. ஏன்னா அவங்க வந்து கசப்பா இருக்கிறேன் மன்னிச்சிட்டீங்களான்னு கேட்டப்ப மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்களுக்காக ஜெபம் பண்றீங்களான்னு கேட்டப்ப ஜெபம் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. உண்மையான மன்னிப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க அவர்களுக்காக அவர்களுடைய ரட்சிப்புக்காக அவர்களும் வந்துட்டு பாவத்திலிருந்து விடுதலை ஆகணுங்கிறதுக்காக நாம ஜெபம் பண்றதுலதான் வந்துட்டு நாம எந்த அளவுக்கு அவர்களை வந்துட்டு மன்னித்து இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளால வந்துட்டு நமக்கு பெறக்கூடிய அந்த விடுதலையில நாம வந்துட்டு புரிந்து கொள்ள முடியும். ஸோ அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு நாம ஜெபத்துல எப்படி விழித்து இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில பிசாசானவன் நம்மளுடைய சிந்தைகளை வந்துட்டு ஆட்கொண்டு கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக செயல்பட வைப்பதுதான் அவனுடைய முதன்மையான வேலையாக இருக்கிறது. வெளிப்படுத்துற விசேஷத்துல 3வது அதிகாரத்துல 2-3 வாசிக்கும். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆமீன். எல்லா இடத்துலயுமே திருப்பி நமக்கு வந்துட்டு மத்தேயுல இருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் கர்த்தர் வந்து சொல்றாரு, நான் வரும் வேலை அறியாதிருப்பாய். அப்ப நீ வந்துட்டு விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்துன்னு சொல்றாரு. அப்ப சாகிறதுக்கு ஏதுவான விஷயங்கள் எதுனாக்க பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். உன் கிரிகைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லைன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் பரிசுத்தர், நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலுமே வந்துட்டு பரிசுத்தமாக இருங்கள். நாம எதை வந்துட்டு கேட்டு பெற்றுக்கொண்டோம்? எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுங்கள்னு சொல்லி நாம அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலை விசுவசிச்சு ஞானஸ்தானம், அதுவும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்னைக்கு இருக்கிற 3/4 பேர் வந்து 2வது தடவை 3வது தடவை கூட ஞானஸ்தானம் எடுத்திருப்பார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நாம் ஆவியின் கனியில வந்து வளர்வதற்காகவும் அவருக்காக வந்துட்டு அதிகமான கனிகளை கொடுக்கறதுக்காக தான் வந்துட்டு பரிசுத்த ஆவியை வந்துட்டு பெற்றுக்கொண்டோம். அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியானவரோட நாம வந்துட்டு ஜெபத்துல வந்துட்டு பேச ஆரம்பிக்கணும். அதுதான் வந்துட்டு ஜெபம். எபிரேயர்ல 5வது அதிகாரத்துல 7வது வசனம்.
அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இப்ப இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் பொழுது, மாமிசத்துல இருக்கும் பொழுது, அவர் வந்துட்டு கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் எல்லாமே அவர் ஜனங்களோட சீஷர்களோடு இல்லாத சமயங்கள்ல பாத்தீங்கன்னா அவருடைய முதன்மையான வேலையே, அவருடைய பணியே பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் பிதாவிடத்துல வந்துட்டு அவர் எப்பொழுதுமே வந்துட்டு பேசி கொண்டிருந்தார். ஏன்னா தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி எப்படின்னாக்கா சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் நமக்கு போட்டிருக்கு. அப்ப அதே மாதிரிதான் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் நம்மளை பார்த்து. ஏன்னா நாமளும் நம்முடைய ரட்சிப்புக்காக தான், நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம வந்துட்டு பிரயாசப்படணும். அந்த பிரயாசம் வந்துட்டு ஜபத்தின் மூலியமாக மாத்திரம்தான் இருக்குது. ஏன்னா நமக்கு ஜபம் எப்படி பண்ணுவதுன்னு என்று நமக்கு தெரியாதுன்னு சொல்லி வாசிப்போமே ரோமர்ல 8வது அதிகாரத்துல 26, 27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆமீன். நாம இந்த வசனத்தை வச்சு, ஏன்னா தேவனுடைய சித்தத்தின்படி நாம வந்துட்டு ஜெபம் பண்ணணும். நமக்கு பண்ண தெரியாதுன்னு ஆவியானவர் வந்துட்டு வசனத்துல சொல்லியிருக்குது. அப்ப இந்த வசனத்தை வச்சு ஆண்டவரே எனக்கு வந்துட்டு ஏசப்பா எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, உம்முடைய ஆவியினாலே என்ன வந்துட்டு ஜெபத்துல வந்துட்டு வழி நடத்துக்குன்னு சொல்லி நாம வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு நம்மளுடைய ஜெபத்தை ஆரம்பிச்சோம்னாக்க கண்டிப்பா வந்துட்டு நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய சிந்தைகள் எல்லாவற்றையுமே கர்த்தர் வந்துட்டு இதாவுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி நம்ம வந்துட்டு வழி நடத்துவார். அப்ப நம்ம ஜெபத்தோட ஒரு முக்கியமான நம்ம அதனால பெறக்கூடிய பலன்கள் என்ன, அதோட நோக்கம் என்ன அப்படிங்கறத சில விஷயங்களை பார்ப்போம். 1 யோவான்ல 1 அதிகாரத்துல 8, 10 அதை தொடர்ந்து வந்துட்டு 2:1 வாசிச்சுக்கோங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமீன். ஒருவன் பாவம், நம்ம ஏதாவது ஒரு பாவம் நாம வந்துட்டு செஞ்சிட்டோம்னாக்க அதை வந்துட்டு இம்மீடியட்டாவோ இல்ல அன்னைக்கு நாள் பொழுது முடியறதுக்குள்ளையாவது நாம வந்துட்டு கர்த்தரோட ஒப்புரவாக வேண்டும்ங்கிறது அவருடைய சித்தமாக இருக்குது. ஏன்னா கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீருங்கள்னு ஒன்று சொல்லியிருக்காரு. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் கோபம் தனிய கடவுள்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா இந்த வசனத்துல முதல்ல இருந்து நாம கவனிச்சு பார்த்தோம்னா, எனக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மளை ஏமாத்திக்கிறோம். நான் வந்து பாவமே செய்யலைன்னு சொன்னோம்னாக்க நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம். ஏன்னா எல்லா மனுஷருமே வந்துட்டு பாவிகள் தான் வந்துட்டு கர்த்தர் சொல்லியிருக்காரு. மனிதர்கள் எல்லோருமே வந்துட்டு பொய்யர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர. அப்ப நமக்கு ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும். நம்மளுடைய பார்வையினாலேயோ நம்மளுடைய பேச்சினாலேயோ நம்மளுடைய செய்கிற செயல்கள் மூலியமாகவோ ஏதாவது ஒரு பாவம் இருக்கும். அந்த உணர்வை வந்துட்டு நம்ம வந்து உணர்வு இல்லாம இருக்கக்கூடாது. ஏன்னா ஆவியானவருடைய சத்தத்துக்கு நாம வந்துட்டு கவனமாக நாம செவி கொடுக்கணும். ஏன்னா ஆவியானவர் எப்படி பேசுவாரு, நம்ம இருதயத்துக்குள்ள இருந்து எப்படி பேசுவாரு அவருடைய சத்தத்துக்கு. ஏன்னா நம்மளுடைய மனசாட்சி, நாம ஏதாவது ஜபத்துல போய் அவர்கிட்ட போய் ஜபம் பண்ணுவதற்கு முன்னாடி நிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசாட்சி வந்துட்டு நம்மளை குற்றப்படுத்தாமல் இருந்தால், அப்ப நம்ம மனசாட்சி குற்றப்படுத்துதுனாக்க அப்ப நாம வந்துட்டு அந்த குற்றப்படுத்துற காரியத்துக்காக நாம வந்துட்டு கர்த்தர்கிட்ட வந்துட்டு அறிக்கை செய்து மனம் திரும்ப வேண்டும். அதற்கப்புறம் நாம வந்துட்டு முழு தைரியத்தோட போய் கர்த்தர்கிட்ட வந்துட்டு ஜபம் பண்ணணும். ஏன்னா நாம ஜபம் ஜபம் பண்ணுங்க, விழித்திருங்களை எதுக்காக கர்த்தர் திருப்பி திருப்பி சொல்றாங்கன்னா, நாம வந்துட்டு ஏதாவது ஒரு பாவத்துல வந்துட்டு இருந்துடக்கூடாது, அதுக்கு நீங்க அறிக்கையிட்டு மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போஸ்தலர் 8:22 வாசிப்போம்.
ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். ஆமென். இது பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்ல பிலிப்பு போய் வந்துட்டு பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்றப்ப சுவிசேஷத்தை அறிவிக்கிறப்ப அங்க வந்துட்டு சீமோன்னு சொல்லி ஒரு மந்திரவாதி இருக்கிறான். அவனை தான் வந்துட்டு அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு பெரிய ஆளா வந்துட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பிலிப்பு பிரசங்கம் பண்ணி கர்த்தரை ஏற்றுக்கொண்ட மக்கள் மத்தியில வந்துட்டு அங்க நடக்கிற அற்புதங்கள் அடையாளங்களையும் இவன் வந்துட்டு பார்த்து இந்த மாய வித்தைக்காரன் பார்த்து இவனும் வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு ஏற்றுக்கொள்றான். அதற்கப்புறம் வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு பேதுருவும் யோவானும் வந்துட்டு அந்த சமேரியா பட்டணத்துக்கு வந்து அவங்க வந்து அங்க வந்து மக்கள் மேல அவங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. இன்னும் பரிசுத்த ஆவியானவர் வரல. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருப்பாரு, நீங்க சமேரியாவிலும் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி தான் நீங்க தான் வந்துட்டு சாட்சியாக இருப்பீர்கள்னு சொன்னப்ப இவர்கள் வந்துட்டு அப்போஸ்தலர்கள் வந்து ஜெபம் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா பரிசுத்த ஆவியானவர்கள் அவர்கள் மேல வரதை வந்துட்டு அந்த மாய வித்தைக்காரன் பார்த்துட்டு அவங்களுக்கு போய் பணம் கொடுக்குறான். நானும் இது மாதிரி வந்துட்டு நீங்க செய்யற மாதிரியே எங்களுக்கும் வந்துட்டு எனக்கு செய்யக்கூடிய அந்த வரத்தை கொடுங்கன்னு சொன்னப்ப அங்க வந்துட்டு பேதுரு வந்து கடிந்து கொள்கிறார். கடிந்து கொண்டதுக்கு அப்புறம் அவன் வந்து மனம் மாறுறான். மனம் மாறினதுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தையை சொல்றாரு, நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். அப்ப நம்ம கிட்ட ஏதாவது ஒரு துர்க்குணங்கள் பாவங்கள் ஏதாவது இருந்துச்சுனாக்க நாம வந்துட்டு கர்த்தர் அது ஜெபத்தின் மூலியமாக மாத்திரம்தான் வந்துட்டு அதை வந்துட்டு நாம வந்து பாவ மன்னிப்பே வந்துட்டு பெற முடியும். அடுத்தது வாசிப்போம். முதல் காரியம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கர்த்தர்ட்ட வந்து ஒப்புரவாகிறோம், பாவ மன்னிப்பு கிடைக்குது. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு பிலிப்பியர்ல 4வது அதிகாரத்துல 6-7 வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். இன்னைக்கு கவலைகள் இல்லாம யாருமே இல்லை. ஏதாவது ஒரு கவலைகள் நமக்கு வந்துட்டு வந்து கொண்டேதான் இருக்கிறது. அனுதினமும் நாம வந்து மாம்சத்துல இருக்கோம். உலகத்தாரோட சேர்ந்துதான் வந்துட்டு நாம வந்து பயணிக்க வேண்டும். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களோட தான் நாம வந்து பயணிக்க வேண்டும். நம்முடைய வேலையா இருக்கட்டும், இல்ல ஸ்கூலாக இருக்கட்டும், இல்ல நம்ம சொந்தக்காரங்க மத்தியில கூட வந்து பாத்தீங்கன்னாக்க அவர்களோட தான் பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பிசாசானவன் வந்துட்டு யார் மூலியமாவது கொண்டு வருவான். அதன் மூலியமாக நமக்கு வந்துட்டு கவலைகள் வரும். ஆனா கர்த்தர் இங்க வந்து சொல்றாரு, நீங்க வந்து ஒன்றுக்குமே கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. எல்லாவற்றையுமே அவர்கிட்ட வந்து ஜபத்துல ஒப்பு கொடுங்க. அப்ப ஒப்பு கொடுக்குறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னாக்க கர்த்தர்கிட்ட இருந்து வந்துட்டு நம்ம இருதயத்துக்கு வந்துட்டு முழு சமாதானம் வந்துட்டு உண்டுன்னு வந்து கர்த்தர் இங்க வாக்குத்தத்தமே வந்து பண்ணி கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம ஜபத்தின் மூலியமாக நமக்கு வந்து சமாதானம் வந்துட்டு கிடைக்குது. மூன்றாவது விஷயம் எபேசியர்ல 3வது அதிகாரத்துல 14-16 வரைக்கும், அப்புறம் 20வது வசனம். இதி நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஆமென். அவருடைய ஆவியினாலே, ஏன்னா நம்மளுடைய ஆவியோட கர்த்தரோட இசைந்து இருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். கர்த்தருடைய ஆவி நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இருக்குது. நம்முடைய உள்ளான மனுஷனாகிய அந்த ஆத்துமாவில நாம வந்துட்டு ஜபத்தின் மூலியமாக வல்லமையாக நம்மளால வந்துட்டு பலம் பெற முடியும்னு வந்து சொல்றாரு. அப்படி நாம ஜபத்தின் மூலியமாக நாம வந்துட்டு எதையாவது ஒரு காரியத்தை நாம அவருடைய சித்தத்தின்படி கேட்டோம்னாக்க அவர் வந்து நாம நினைக்கிறதுக்கும் அதிகமா தான் வந்துட்டு அவர் வந்துட்டு கிரியை நடப்பிப்பார்னு சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுது. அப்ப நாம ஜபத்தின் மூலியமாக அடுத்த நம்மளுடைய ஆத்மாவுக்கு வந்துட்டு பலம் வந்து கிடைக்குது, வல்லமை வந்து கிடைக்குது. அடுத்த விஷயம் வாசிப்போமே. 1 கொரிந்தியர்ல 3:5 3 வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். அடுத்தது 1 கொரிந்தியர் 16:9, 2 கொரிந்தியர் 2:12. இதை 3ஐயும் தொடர்ந்து வாசிச்சு. பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியர்காரர் தானே. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி
துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் ஆமென். இந்த 3 வசனத்துல பாத்தீங்கன்னாக்க நாம வந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தோம்னாக்க அவர் நம்மளை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அவரை வந்து விசுவாசிகளாக இருப்பதற்கு அழைக்கவில்லை, அவருக்கு ஊழியம் செய்வதற்காக தான் அழைத்திருக்கிறார். நாம வந்துட்டு ரட்சிப்பை வந்துட்டு சுதந்திரித்துக் கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப நீ உன்னை நேசிப்பது போல உன் அயலானையும் நேசி. அப்ப கர்த்தரை குறிச்சு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த தேவனை குறிச்சு, ராஜாதி ராஜாவை குறிச்சு நீங்க வந்துட்டு மற்றவர்கள்ட்ட வந்துட்டு எடுத்து சொல்லணுங்கிறது கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. ஏன்னா பவுல் வந்து தன்னை யாருன்னு சொல்றாரு, நான் ஒரு ஊழியக்காரன் தான் சொல்றேன். அந்த ஊழியக்காரனுக்கு என்ன வேலைனாக்க, ஜபத்தின் மூலியமாக நாம வந்துட்டு இது வரைக்கும் சுவிசேஷம் சொல்வது எப்படி, இல்ல சொல்ல தெரிஞ்சு எனக்கு வந்துட்டு ஆத்துமாக்கள் கிடைக்கிறனாக்க நாம அதை போய் கர்த்தருக்கு வந்துட்டு பிரியமான காரியம் தான் அந்த ஊழியம் செய்வது. கர்த்தருடைய வசனத்தை, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய கடமை, கட்டாயம் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது. அது வந்து பெரிய ஒரு மேடை போட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. 1-on-1 கூட நம்ம பாக்குறவங்கள, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க யாருக்கு வேணாலும் வந்துட்டு கர்த்தரை அறியாதவர்களை இல்ல பாவத்துல சிக்கி கொண்டவர்களுக்கு வந்துட்டு நாம வந்துட்டு கர்த்தருடைய வசனத்தின் மூலியமாக விடுதலை வந்துட்டு கொடுக்க முடியும். அப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு வந்துட்டு கிடைக்குது. யாரை பத்தி சொல்வதற்கு? ராஜாதி ராஜாவை பத்தி பேசுவதற்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பழைய வாழ்க்கையில கர்த்தரை குறிச்சு என்னைக்குமே வந்து பெருசா பேசியிருக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு நாம இன்னமும் அதே மாதிரி வந்துட்டு நான் இன்னும் பழைய மனுஷனாக இருக்கிறேனா அப்படிங்கிறத நாமே வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா நாம எல்லோருமே வந்துட்டு அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகள் ஆனால் அவருக்கு அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷம் எல்லாம் கர்த்தர் நமக்கு வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அந்த திறவுகோலை கொடுத்திருக்கிறாரு. அந்த திறவுகோலை நாம வந்துட்டு சரியா வந்துட்டு பயன்படுத்த வேண்டும். அடுத்தது அப்போஸ்தலர்ல 4வது அதிகாரத்துல 30-31 வரைக்கும் வாசிங்க. இந்த 2 வசனம். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளைகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். இப்ப எனக்கு வந்து கர்த்தருடைய வசனத்தை குறிச்சு, வசனம் எனக்கு தெரியும், சுவிசேஷம் அறிவிப்பது எப்படி, ஒரு ஹிந்துவை பார்த்தா எப்படி சொல்வது, ஒரு முஸ்லீமை பார்த்தா எப்படி சொல்வது, இல்ல ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களை பார்த்தா எப்படி பேசுவது, இல்ல ஒரு ரோமன் கத்தோலிக்கர்களை பார்த்தா எப்படி பேசுவது, இல்ல சபைக்கு போறவங்கள்ட்ட பார்த்தே, நம்மை போன்ற சபைக்கு போறவங்கள்ட்ட வந்து கர்த்தருடைய அந்த மூல உபதேசங்களை குறிச்சு, தேவன் ஒருவர், எந்த நாமத்தினால ஞானஸ்தானம் எடுப்பது, எப்படி அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப நான் வந்துட்டு தைரியமா பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம தைரியத்துக்காக ஜபம் பண்ணோம்னாக்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னா பேதுருவும் யோவானும் வந்துட்டு விடுதலையாக்கப்படுறாங்க. நீங்க இனிமே வந்துட்டு கர்த்தரை குறிச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சபையார்கிட்ட வந்துட்டு நடந்த காரியங்களை முழுக்க வந்துட்டு சொன்னதுக்கு அப்புறம் சபையார் எல்லாருமே ஒன்று கூடி வந்துட்டு ஜெபம் பண்றாங்க. நாங்க வந்துட்டு தைரியமாக இயேசுவின் நாமத்தை வந்துட்டு சொல்வதற்கும் அங்க வந்துட்டு அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதற்கும் எங்களுக்கு வந்துட்டு அனுக்கிரகம் பண்ணுங்க, எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்குன்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் வந்துட்டு அதை வந்துட்டு அந்த கூடி இருந்த அவங்க ஜெபத்தை கேட்டு அந்த கூடி இருந்த இடம் வந்துட்டு அசைந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால அவர்கள் ஒவ்வொருவருமே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக பிரசங்கித்தார்கள் சொல்லி நமக்கு வந்து வசனம் வந்து தெளிவாக இருக்கிறது. வாசிப்போம் இன்னொரு வசனம். எபேசியர்ல 6வது அதிகாரத்துல 19-20. சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். ஆமென். இப்ப நாம சில பேரை வந்துட்டு இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கவே மாட்டோம். அவங்க கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லுவதற்கு கர்த்தர் வந்துட்டு வாசலை திறந்து கொடுக்குறப்ப அவர்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனையிலிருந்து அவங்க வந்து விடுதலை ஆக வேண்டும்ங்கிற விஷயம் நமக்கு தெரியாம இருக்கும். ஆனா கர்த்தர்கிட்ட நாம வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போனோம்னாக்க அந்த ஆவியின் வரங்கள்ல ஒரு வரம் இருக்குது, அறிவை உணர்த்தும் வசனம். அவர்களுக்கு அவருடைய இருதயத்துல அவங்கள பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையில இருந்து எப்படி விடுதலை ஆக்கணும்னு சொல்லி கர்த்தர்கிட்ட, ஏன்னா பேசுகிறவர் நீங்கள் அல்ல பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுகிறாருன்னு சொல்றப்ப நாம இந்த சுவிசேஷம் சொல்ற காரியத்துல வந்துட்டு கர்த்தர்கிட்ட வந்துட்டு முழு இருதயத்தோட நாம ஜெபம் பண்ணி சத்தியத்தை சத்தியமாக பேசும்பொழுது
கர்த்தர் அந்த பெரிய கிருகையை வந்துட்டு நமக்கு வந்துட்டு நடத்துவாரு. அப்ப நாம வந்துட்டு எந்தவித பயம் இல்லாம போலாம். ஏன்னா பிசாசானவன் வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு ஏதாவது ஒரு காரியத்துல பேசுவான். நமக்கு கொஞ்சம் பயத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னாக்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது, உனக்கு வசனம்லாம் ஞாபகத்துல இருக்காது, உனக்கு வந்துட்டு அவன் கேட்கிற விஷயத்த உன்னால சொல்ல முடியாது, அவனுக்கு விடுதலை கொடுக்க முடியாது, நீ ஜெபம் பண்ணா அவனுக்கு நோய் வந்து சரியா போகாது, அப்படியான ஒரு பயங்களையும் அவிசுவாசமான விஷயங்களையும் நமக்குள்ள வந்துட்டு கொண்டு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதற்கு நாம இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அந்த வசனங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க பிசாசானவனை நம்ம எளிமையாக எதிர்த்து நிற்க முடியும். அடுத்தது வாசிப்போமே, யாக்கோபுல 1 அதிகாரத்துல 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். ஆமென். சோ நமக்கு ஞானத்துல ஏதாவது கர்த்தருடைய வசனத்துல சரியா நடக்க முடியல அப்படின்னு நமக்கு ஞானத்துல குறைவாக இருந்துச்சுன்னா அது ஜெபத்துல கேளுங்க, கண்டிப்பா வந்துட்டு அவர் வந்துட்டு செய்வாரு. சோ இததான் வந்துட்டு சாலமன் கர்த்தர் வந்துட்டு தரிசனமாகி உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு கேட்கிறப்ப சாலமன் கேட்டது, நான் வந்து சிறு பையனா இருக்கிறேன், நான் வந்துட்டு இந்த மக்களிடத்துல போக்குவரத்துமாக இருக்கிறேன், எனக்கு வந்து இவங்களை வந்துட்டு வழி நடத்துறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு தான் வந்துட்டு கேட்கிறாரு. அப்ப கர்த்தர் ஞானத்தோட எல்லா விதமான செல்வங்களையும் சேர்த்து வந்து கர்த்தர் வந்து கொடுத்தாரு. அப்ப நமக்கு வந்து ஜெபத்தின் மூலியமாக நாம இதையும் வந்துட்டு ஞானத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த விஷயங்கள் யாக்கோபுல 5வது அதிகாரத்துல 14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆமென். அப்ப நாம கர்த்தர்கிட்ட நம்மளுடைய வியாதிகள், மற்றவர்களுக்காக வியாதியா இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு கர்த்தர் நமக்கு அவருடைய வசனத்துல இருந்து அவர் நமக்காக தான் அடிபட்டிருக்காரு. அவருடைய சரீரத்தின் தழும்புகளால் நாம வந்துட்டு குணமாகிறோம். சோ நாம வந்துட்டு ஜெபத்தின் மூலியமாக நமக்கு கண்டிப்பா வந்துட்டு சுகம் வந்துட்டு கிடைக்கும். ஜெபமே பண்ணாம கர்த்தருக்கு வந்துட்டு எல்லாம் தெரியும், என்னை பத்தி முழுமையா தெரியும், அவர் தான் என்னை படைச்சாரு, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது அவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு சத்தியம் தெரிஞ்சு கூட இந்த மாதிரி வந்துட்டு பேசி கொண்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, கர்த்தருக்கு அது தெரியாதா, அவர் வந்துட்டு சரி பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு வந்துட்டு வேதம் வந்துட்டு முழுமையாக அறிந்து கொள்ளாமல் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தன்னுடைய பிரச்சனைகளுக்கு எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று தெரியாமல், நான் வந்துட்டு கர்த்தர்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அவருக்கு மீதி எல்லாம் தெரியும், அவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேம்போக்காக ஜெபம் பண்ணுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனா நாம வந்துட்டு சத்தியம் தெரிந்தவர்கள், சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள், நமக்கு அனுதினமும் கர்த்தரால வந்துட்டு நம்ம வந்துட்டு போதிக்கப்படுகிறோம். 7 நாளுமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 8 to 9 மணி வரைக்கும் காலில் வந்து ஒவ்வொரு சகோதரர்களும் போதிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சபை கூடுதல் இருக்குது. அதுக்கப்புறம் நாம தனிப்பட்ட முறையில வந்துட்டு வேதத்தை வந்துட்டு படிக்கிறோம், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறோம், தனிப்பட்ட முறையில ஜெபம் பண்றோம், குடும்பத்தோடு வந்துட்டு நாம ஜெபம் பண்றோம், சகோதரர்களோடு சேர்ந்து நாம வந்துட்டு ஜெபம் பண்றோம். அப்ப நாம வந்துட்டு ஜெபத்துல எவ்வளவு தூரம் விழித்து இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறதுக்கு கர்த்தர் வந்துட்டு உண்மையுள்ளவராக தான் இருக்கிறார். ஆனா நாம எதையுமே கேட்கிறவன் எவனும் தான் வந்துட்டு பெற்றுக்கொள்வான்னு சொல்லி வசனம் வந்து சொல்லுது. ஏன்னா நமக்கு பாவத்தில், ஏன்னா நாம எல்லோருமே பாவம் செய்து தேவனுடைய மகிமையை வந்துட்டு இழந்துட்டோம். ஸோ அதனால பாத்தீங்கன்னாக்க நாம வந்துட்டு நம்மளுடைய ஆவி வந்துட்டு பெர்ஃபெக்டா இருந்தாலும் நாம வந்து மாமிசத்துல வந்துட்டு தடுமாறுறோம். அப்ப அந்த தடுமாற்றம் வரப்ப கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு இருக்குது. அந்த வசனத்துல வந்துட்டு கர்த்தர் வந்து நம்ம ஜெபத்துக்கு எப்ப பதில் கொடுப்பாருனாக்கா அவருக்கு நம்மளுடைய பாவங்களை வந்துட்டு முழுமையாக, ஏன்னா நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படாதபடி உங்கள் பாவங்கள் தான் வந்துட்டு ஒரு பெரிய செவுராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த செவுரை உடைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. அந்த செவுரை நாம உடைச்சோம்னா மத்தது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்குவார். அடுத்து வாசிப்போம் தானியேல்ல 4வது அதிகாரத்துல 17வது வசனம். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். ஆமென். இங்க நேபுகாத் ராஜா வந்துட்டு சொல்றாரு இந்த விஷயத்த, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து.
தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்மையுள்ளவனை அதன் மேல் அதிகாரியாக வைக்கிறார். எதுக்காக இந்த வசனத்தை நாம வாசிக்கிறோம்னாக்க, கர்த்தர் தான் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற அந்த 200 அந்த உலகம் முழுக்க இருக்கிற ஒவ்வொரு நாட்டிலையும் வந்துட்டு கர்த்தர் தான் வந்துட்டு ஆட்சியங்களை வந்துட்டு ஆளுகை செய்கிறார். அவர் தான் வந்துட்டு ராஜாக்களை வந்துட்டு நியமிக்கிறார். அவர் நியமிக்கும் பொழுது நாம எல்லோருமே ஏதாவது ஒரு விதத்துல வந்துட்டு அரசாங்கத்தினால வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு ஒரு கசப்புக்குள்ளாகப்பட்டு நாம அரசாங்கத்தை நாம வந்துட்டு கேலி கிண்டல் விமர்சனம் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். வாசிப்போம் இன்னொரு வசனம். 1 தீமோத்தேயுல 2வது அதிகாரத்துல முதல் 1-4 வரைக்கும் உள்ள வசனங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். பவுல் இந்த இடத்துல சொல்ற பிரதானமான ஒரு புத்தி சொல்ற விஷயம் வந்து எல்லா விஷயத்துக்குமே, அது குறிப்பாக எல்லா மனுஷருக்காகவும் நீங்க வந்துட்டு ஜெபம் பண்ண வேண்டும். அதோட வந்துட்டு நாம் அந்த ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை, நாம வசிக்கிற இடத்துல வந்துட்டு அமைதல் உள்ள ஒரு வாழ்க்கை வந்துட்டு வாழ வேண்டும் என்றால் நீங்க குறிப்பாக ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஜெபம் பண்ண வேண்டும். அவர்களுக்காக நாம வந்துட்டு ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் நாம திருப்பி அவங்களுடைய காரியத்துல அதிகாரிகளையோ ராஜாக்களையோ கிறிஸ்தவர்கள் தேவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் நாம வந்துட்டு விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சு கேலி கிண்டல் செய்ய ஆரம்பிச்சோம்னாக்க நாம வந்துட்டு பின்வாங்குகிற, நம்மை அறியாமலே பிசாசானவன் நம்மளை வந்துட்டு பின்வாங்க செய்கிறான்ங்கிறத வந்துட்டு நாம கொஞ்சம் சரியா வந்துட்டு நிதானிச்சு பார்க்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் அடுத்த விஷயத்துல 4வது வசனத்தை சொல்றாரு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்ப எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னாக்க இன்னைக்கு கவர்மெண்ட்ல ஒரு ரூல் போட்டாங்கன்னா அதை எல்லா மனுஷருமே ஃபாலோ பண்றாங்க. ரைட்டுங்களா? அப்ப இன்னைக்கு நம்மளால போயிட்டு நாம இருக்கிற தெருவுல எல்லாத்துக்குமே சுவிசேஷம் சொல்ல முடியுமா? எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியுமா? இல்ல ஒரு ஊர் முழுக்க போய் நம்மளால மிஞ்சி போனா ஒரு 1000 பேரு, இல்ல நமக்கு ஒரு மேடை கிடைச்சிச்சு, இன்னைக்கு ஒரு மீடியா மூலியமா 1,00,000 பேரு 2,00,000 பேத்துக்கெல்லாம் நம்மளால வந்துட்டு சுவிசேஷம் சொல்ல முடியும். ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறானாக்க, நாம ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணோம்னாக்க கர்த்தர் வந்துட்டு நம்ம ஜெபத்தை கேட்டு அவருக்கு அவருடைய வார்த்தைகள் எப்படி வந்து தாவீதை வந்துட்டு கொண்டு வந்தார். தாவீது வந்துட்டு தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி வந்துட்டு செய்தார். அப்ப தாவீது இருந்த காலம் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் சாலமன் எப்படி இருந்த காலம் வந்துட்டு எப்படி இருந்துச்சு. அப்ப அதே போலதான் நாமளும் ராஜாக்களுக்காக நாம நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப டெய்லி நாம வந்துட்டு ப்ரேயர் பண்ணுவோம். நமக்கு அதனால அந்த ப்ரேயர் மூலியமாக நமக்கு கிடைக்கிற காரியம் வந்துட்டு நமக்கு லாபமான காரியம் வந்துட்டு நாம வசிக்கும் பொழுது அமைதல் உள்ள ஒரு ஜீவனம் பண்ணும்படிக்குன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு அமைதியை வந்துட்டு கர்த்தர் கொடுப்பார். ஸோ இந்த விஷயத்திலேயே நாம வந்துட்டு ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம ஜெபத்தின் மூலியமாக நமக்கு வந்துட்டு ஒரு 8 காரியங்களை வந்து கர்த்தர் வந்துட்டு பேசியிருக்காரு. முதல்ல வந்துட்டு நமக்கு பாவ மன்னிப்பு, அதுக்கப்புறம் நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. என் சமாதானம் தான் கொடுப்பேன், அது உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு சமாதானம் கிடைக்கும், நமக்கு வல்லமை வந்துட்டு கிடைக்குது. சத்தியத்தை வந்துட்டு மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு கர்த்தர் வந்துட்டு அவர் உண்மையுள்ள சீஷர்களுக்கு வாய்ப்பை வந்துட்டு அவர் ஜெபத்தின் மூலியமாக கேட்கும் பொழுது கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தைரியமாக, நம்ம பழைய வாழ்க்கையில பேசுவதற்கே தைரியம் இல்லாம இருக்கும், ஒரு 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 கும்பலை பார்த்தாக்க இல்ல ஒரு புது காரியங்களை குறித்து பேசுவதற்கு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் வந்துட்டு விசுவசித்தேன் ஆகையால் பேசினேன். அப்ப அதே போல நமக்கு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு ஞானம் இல்லைனாக்கா ஞானத்தை கர்த்தர் கொடுக்குறாரு, சுகம் இல்லை, மற்ற பிரச்சனைகள் எல்லாத்துலயும் விடுதலை கொடுக்குறாரு. ராஜாக்களுக்காக நாம ஜெபம் போடும்போது நமக்கு ஒரு அமைதியை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு தருகிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்ப நாம வந்துட்டு ஜெபத்துல வந்துட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நாம எல்லோருமே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்துமே சில டைம் வந்துட்டு நம்மளுடைய ஜெபத்துக்கு பதிலே கிடைக்காது. எதனால ஜெபம் வந்துட்டு
நமக்கு பதில் கிடைக்காம இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வசனங்களை வாசிப்போமே. நீதிமொழிகள்ல 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அப்ப இன்னைக்கு நாம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம ஞானஸ்தானம் பெற்று கொண்டதுக்கு அப்புறமும் கூட நாம வேதத்தை படிக்காம நம்மளுடைய மாம்ச சிந்தையிலே ஜெபம் பண்றது வந்துட்டு அந்த ஜெபத்துக்கு எப்பொழுதுமே பதில் கிடைக்காது. என்னைக்காவது கிடைத்திருக்கலாம். நாம புதுசா வந்திருக்க டைம்ல கர்த்தர் வந்துட்டு அறியாத பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து நம்ம அறிந்து கொள்ளாம இருந்த காலகட்டத்துல அவர் கைப்பிடிச்சு நம்மளை வந்துட்டு கூட்டிட்டு வந்திருப்பாரு. நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருப்பாரு. நமக்கு கர்த்தரை அறிந்து அவருடைய சித்தம் தெரிந்ததுக்கு அப்புறம் நாம வந்து வேதத்தை வந்து படிக்காம நாம வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அந்த ஜெபம் வந்து அருவருப்பான ஜெபம்னு சொல்லியிருக்காரு. 2 தீமோத்தேயுல 4வது அதிகாரத்துல 3-4 வாசிப்போம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி துணவு உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆமென். சோ ஏசப்பா நமக்கு எல்லா விதமான உபதேசங்களையும் அவருடைய வார்த்தைகள்ல வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அதை கேட்டு தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அதன்படி நடக்க நமக்கு மனதில்லைனாக்க அப்ப கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு வந்துட்டு எதுக்காக அவர் நம்ம ஜெபத்துக்கு வந்து பதில் கொடுக்கணும்? சிந்திச்சு பார்ப்போமே. இப்ப நம்ம கிட்ட யாராவது ஒரு காரியங்கள் நம்ம கிட்ட கேட்கிறப்ப அவங்க கேட்கிற காரியங்கள் வந்துட்டு சரியா இருந்து நமக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நாம வந்துட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரிதான் இதே நம்ம சிந்திச்சு பார்ப்போம். நம்ம ஒரு சில காரியங்கள் நமக்கு தெரிஞ்ச வசனத்துக்கு நாம இன்னமும் கீழ்ப்படியாம இருந்து நாம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம ஜெபத்துக்கு அவர் எதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதே நாம வந்துட்டு நிதானிச்சு பார்க்க வேண்டும். 2வது காரியம் ஏசாயால 59:1-2 வாசிப்போம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். அப்ப நாம பாவத்துல இருந்து பாவத்துக்கு மனம் திரும்பாம இருந்து நாம ஜெபம் பண்ணோம்னாக்க நம்முடைய ஜெபம் வந்துட்டு கேட்கப்படாது. அதை நாம வந்துட்டு நிதானிக்க வேண்டும். அடுத்தது வந்துட்டு சங்கீதம் 41:1-3 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். ஆமென். அப்ப இந்த வசனத்தை நாம கொஞ்சம் நிதானிச்சு பார்த்தோம்னா இது வந்துட்டு 2வது கட்டளையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். உன்மேல் நீ அன்பா இருப்பது போல உன் சகோதரர்கள் மேல வந்துட்டு நீ வந்துட்டு அன்பாக இருக்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப சிறுமைப்பட்டவன் மேல, அது சிறுமைப்பட்டவன் சொல்றது பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு கஷ்டத்துல இருக்கும் பொழுதோ ஒரு ஏழையா அவங்க கஷ்டத்துல இருக்கும் பொழுதோ அவங்களுக்கு உதவி செய்யற காரியமாக இருக்கட்டும், இல்ல நாம வந்து பாரபட்சம் சகோதரர்கள் மத்தியில பாரபட்சம் பார்க்காம வேற்றுமை பார்க்காம அவர்களோட பழகிற விஷயங்கள் ஆகட்டும். நாம வந்து யாராவது வியாதியா இருக்கிறப்ப நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்க அதிகாரம் நமக்கு தெரியும். ஆனா அவர்களுக்கு நமக்கு வாய்ப்பு இருந்தும் அவர்களுக்காக வந்துட்டு போய் அவர்களை சந்திச்சு ஜெபம் பண்ணாம இருக்கிற காரியங்களாக இருக்கட்டும். சோ இந்த மாதிரியான காரியங்கள்ல வந்துட்டு நாம கர்த்தர் எப்படி நமக்காக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் நமக்காக தம்மையை தாழ்மைப்படுத்தி நமக்காக வந்தாரோ அதே போல நாமளும் வந்துட்டு எல்லா காரியத்திலையும் வந்துட்டு தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பார் அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க 1 பேதுரு 3:7 வாசிப்போம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். ஆமென். இந்த இடத்துல புருஷர்கள்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறாரு. மனைவி வந்துட்டு பலவீனமா பாண்டமா இருக்கிறாங்க. அதனால வந்துட்டு உங்க ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு, ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு குடும்பத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் சமாதானம் இல்ல என்ன ஒரு ஜெபம் பண்ணாலும் ஜெபத்துக்கு வந்துட்டு தடை வருகிறது, அதுக்கு பதில் வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க குடும்பத்துக்குள்ள ஏதாவது கணவன் மனைவிக்கு இடையில வந்துட்டு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்க அதை சரி செய்யாம
சரி செய்யற வரைக்கும் நம்மளுடைய ஜெபத்துக்கு வந்துட்டு பதில் கிடைக்காது. ஏன்னா 2 பேருமே ஒரே சரீரம் சொல்லியிருக்கிறாரு. அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இது 2 பேத்துக்குமே வந்துட்டு பொருந்தும் ஆக்சுவலா. அப்ப நம்மை நாமே வந்துட்டு நிதானித்து பார்க்க வேண்டும். வேணும்னாக்க சங்கீதம் 128 போய் வீட்டுல போய் அப்புறம் 6 வசனம் இருக்கு. ஒரு மனிதன் வந்துட்டு எந்த விதமான இவ்விதமா எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லியிருக்காரு. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவன், அவனுடைய மனைவி எப்படி இருப்பாங்க, அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, பிள்ளைகளோட பிள்ளைகள் எப்படி இருக்கும், அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு சொல்லி சங்கீதம் 128 இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஒரு நிபந்தனை இருக்கு, ஒரு கண்டிஷன் இருக்கு. அதை நாம வந்துட்டு சரியா வந்துட்டு கடைபிடிச்சு அதை ஃபில்ஃபில் பண்ணோம்னாக்க, அதை செய்து முடித்தோம்னா இந்த ஆசீர்வாதம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துட்டு வருது. அதே போல அடுத்து மத்தேயுல 5வது அதிகாரத்துல 23, 24 வாசிப்போம். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஆமென். ஆமென். அப்ப நம்ம சகோதரர்கள் மத்தியில வந்துட்டு ஏதாவது ஒரு குறைகள் இருக்குது அப்படின்னாக்கா அவங்களோட முதல்ல போய் ஒப்புரவாகிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வா, இல்லைன்னா அது வரைக்கும் ஜெபமே பண்ணாதுன்னு தான் கர்த்தர் சொல்றாரு. அப்படி நீ ஜெபம் பண்ணாலும் உன் ஜெபம் வந்துட்டு கேட்கப்படாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதனாலதான் யாரையாவது நம்ம வந்துட்டு முதல்ல பார்த்த மாதிரி மத்தேயு 5:44 சொல்லுது, நீங்க வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நம்ம யாரையாவது மன்னிச்சிட்டோம்னாக்கா அவங்களுக்காக கண்டிப்பா வந்துட்டு அவங்களுடைய ரட்சிப்புக்காகவும் அவங்களுடைய மனம் திரும்புதலுக்காகவும் நாம வந்துட்டு கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணாதான் நாம வந்து உண்மையாகவே அவர்களை வந்துட்டு மன்னித்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வசனம் வந்து நமக்கு வந்துட்டு தெளிவாக வந்துட்டு காண்பிக்கிறது. அடுத்தது எபிரேயர்ல 11:6 வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அப்ப கர்த்தர் வந்துட்டு நமக்காக பரிந்து பேசுகிறவராக உயிரோட இருக்கிறவராக தான் இருக்கிறார். அடிப்படையா அதை நாம வந்துட்டு கர்த்தர்கிட்ட ஜெபத்துல போகும் பொழுது அதை நாம வந்துட்டு நம்மளுடைய எண்ணங்கள்ல வந்துட்டு உறுதியாக வச்சிருக்கோம். நம்ம வந்து கர்த்தரை வந்துட்டு நம்ம கண்ணுல வந்துட்டு பார்க்க முடியாது. ஆக்சுவலா ஒரு காலம் தேவனை வந்துட்டு நம்ம கண்ணால வந்துட்டு பார்த்தது கிடையாது. ஆனா அவருடைய வார்த்தை தான். அதை நாம வந்துட்டு அவர்கிட்ட ஜெபத்துல போகும் பொழுது அவர் கண்டிப்பா எனக்கு இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டாருன்னு சொல்லிதான் நம்மளுடைய ஜெபத்தையே ஆரம்பிக்கணும்னு சொல்லி, அது நன்றியோட ஸ்தோத்திரத்தோட ஆரம்பிக்கணும் தான் வந்து சொல்லியிருக்காரு. நமக்கு விசுவாசமே இல்லாம ட்ரை பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், வந்துச்சுன்னா லாபம், இல்லைனாக்கா நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நாம தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காலமும் வந்துட்டு ஜெபம் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஏன்னா அவருடைய வார்த்தைகள் தெரிஞ்சாக்கா ஆட்டோமேட்டிக்கா, ஏன்னா அவருடைய வார்த்தைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்குள்ள போகுதோ நம்மளுடைய மனம் வந்துட்டு புதிதாகும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுடைய விசுவாசம் அதிகரிக்கப்படும். அப்ப அந்த விசுவாசத்துல நாம எதை கேட்டாலும் கண்டிப்பா வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு கொடுப்பாரு. அப்ப நமக்கு அவருடைய வார்த்தையின் மேல வந்துட்டு டவுட் இருந்துச்சுனாக்கா வாசிப்போமே அதையுமே. யாக்கோபுல 1 அதிகாரத்துல 5-8 வரைக்கும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஆமென். ஏன்னா கர்த்தருடைய வசனங்கள் எல்லாமே அவருடைய ஏகப்பட்ட வாக்கு தத்தங்கள் வந்து நமக்கு வேதத்துல வந்து இருக்குது. அவருடைய அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆமென் என்றும் இருக்குதுன்னு சொல்லி வசனம் வந்து சொல்லியிருக்குது. ஆனா நமக்கு அவருடைய வார்த்தையில ஏதாவது அவிவிசுவாசம் சந்தேகம் வந்துருச்சுனாக்க அந்த ஜெபத்துக்கு நமக்கு பதில் கிடைக்காது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்று
நமக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லியிருக்காரு. விசுவாசம் இயேசுவின் நாமத்தினாலதான் வச்சிருக்கிறோம். அதனாலதான் ஒவ்வொரு ஜெபத்தையும் அவருடைய நாமத்தினால நாம வந்து கேட்கிறோம் பிதாவுக்கிட்ட. ஆனா அதை கேட்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவருடைய சித்தம்னு ஒண்ணு இருக்கு. அவருடைய சித்தம் எல்லாம் அவருடைய வார்த்தையில இருக்குது. அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு நாம போய் ஜெபம் பண்ணோம்னாக்கா நமக்கு எளிமையாக வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு பதில் வந்துட்டு கொடுத்துருவாரு. அப்ப யாருக்கு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நாம ஜெபத்துக்கு போகும்பொழுது நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு இன்னொரு ஒரு சில வசனங்களை வாசிச்சுட்டு இந்த பைபிள் ஸ்டடி முடிப்போம். ஏசாயால 66:1-2 வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். அப்ப கர்த்தர் முன்னாடி நாம ஜெபத்துல போய் நிக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்மை நாமே வந்துட்டு முழுமையாக வந்துட்டு தாழ்த்தணும். இதுதான் வந்துட்டு முதன்மையான காரியம். ரெண்டாவது காரியம், நாம ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி இருக்கணும், அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கணும், அதுல வந்துட்டு எவ்வளவு தாழ்மை இருக்கணும் அந்த வார்த்தைகள்ல கூட நாம பேசுறப்ப, கர்த்தர்கிட்ட பேசுறப்ப. வாசிப்போமே லூக்கால, இது ஒரு ஓமையாதான் வந்து கர்த்தர் சொல்லின விஷயம். லூக்கால 18:9-14 வரைக்கும். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் அவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமென். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பரிசேயனுடைய ஜெபம் வந்துட்டு தன்னுடைய அது எல்லாமே வந்து கர்த்தர் வந்து பழைய ஏற்பாட்டுல முறைமையின்படி சொன்ன காரியங்களை தான் வந்துட்டு, ஆண்டவரே நீங்க இதை சொன்னீங்க, நான் இதை பண்ணிட்டேன்னு சொல்லி மற்ற மனுஷனோட தன்னுடைய ஜெபத்தை வந்துட்டு அவன் வந்துட்டு விமர்சிக்கிறான், கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ அது வந்துட்டு அவன் வந்துட்டு தன்னை வந்துட்டு உயர்ந்தவனாகவே வந்துட்டு அவன் வந்து காட்டுறான். ஆனா அங்க ஆயக்காரனா பாத்தீங்கன்னாக்கா அவன் மார்பிள் அடிச்சுட்டு தான் வந்துட்டு ஒரு பாவி, ஆண்டவரே என்ன வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்க கிருபை இருக்குது, என் மேல வந்துட்டு கிருபை ஆயிருங்கன்னு சொல்லி அவன் வந்து கேட்கறப்ப பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் வந்துட்டு இவன் தான் வந்துட்டு உயர்த்தப்படுகிறான்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து நம்மளுடைய வார்த்தைகள், ஜெபத்துல நம்மளுடைய வார்த்தைகள் கர்த்தருக்கு முன்னாடி போறப்ப நம்ம தாழ்மையோட ஆவியில நொறுங்குண்டவர்களாக போகணும். அதே போல நாம ஜெபம் பண்ணுகிற அந்த வார்த்தைகளும் வந்துட்டு தாழ்மையோட தான் வந்துட்டு இருக்கணும். அதற்கு தான் அந்த ஓமையை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நமக்கு காட்டியிருக்கிறார். அப்ப நாம எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டாக்க கண்டிப்பா வந்துட்டு ஜெபத்துக்கு பதில் வந்துட்டு உண்டு. அதுல நாம தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிறதான் வந்துட்டு வேதம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கற்றுக் கொடுக்குது. நமக்கு தெரியும், வேணா வாசிப்போமே, யாக்கோபுல 5வது அதிகாரத்துல 17-18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்து பூமி தன் பலனை தந்தது. ஆமாம். சோ நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், எலியா வந்துட்டு நம்மை போன்றுதான் வந்துட்டு ஒரு பாடுள்ள மனுஷன். ஆனா அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்ததுன்னு சொல்லி இன்னும் ஒரு நிறைய வசனங்கள் இருக்கு. நான் சுருக்கமா இதை சொல்லிடுறேன். 1 ராஜாக்கள் 17:1 பாத்தீங்கன்னாக்க அவன் வந்துட்டு ஆகாபு ராஜாவை பார்த்து சொல்றாரு, என்னுடைய வாக்கின்படி வந்துட்டு இன்னும் 3.5 ஆண்டு காலம் வந்து மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கர்த்தருக்கு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு வந்துட்டு சொல்றாரு. அவரு ஆகாபு ராஜாவை வந்துட்டு மழை பெய்யாதுன்னு சொன்னது பாத்தீங்கன்னாக்க அவருடைய மாமிசத்தின்படி அவர் வந்துட்டு ஜெபம் பண்ணல. அவர் கர்த்தருடைய ஆவியினால ஏவப்பட்டதான் வந்துட்டு ஜெபம் பண்றாரு.
அந்த ஜபமும் அதற்குரிய அந்த ஜபத்துக்குரிய வார்த்தைகளும் வேதத்துல இருந்து தான் அவர் வந்துட்டு எடுக்கிறார். ஏற்கனவே முந்தி வந்துட்டு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் மூலியமா தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா 1 ராஜாக்கள்ல 18:36 பாத்தீங்கன்னாக்க அவர் வந்துட்டு சொல்றாரு, உம்முடைய வார்த்தையின்படிதான் வந்து செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணுங்கன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட வந்து சொல்றாரு. அவர் எந்த இடத்துல இருந்து இந்த வார்த்தை எடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, உபாகமத்துல 11வது அதிகாரத்துல 16-17 வாசிக்கிறப்ப, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கர்த்தரே உங்கள் இருதயத்தில் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகும், தேசம் தன் பலனை கொடுக்காமல் இருக்கும், வானத்தை அடைத்து போவார், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள்னு சொல்லி மோசே மூலியமாக கர்த்தர் வந்துட்டு இவங்க சிலை வழிபாடு செஞ்ச என்னைக்கு செய்யறாங்களோ அந்த தேசமே செய்யுதோ அவர்களுக்கு வந்துட்டு மழை பெய்யாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கர்த்தர் வந்துட்டு இந்த வார்த்தையை வந்துட்டு அவர்களுக்கு கட்டளையா வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு. ஆனா ஆகாபு வந்து பாத்தீங்கன்னாக்க அவன் வந்து ஒரு விக்கிரம தோப்பை வந்துட்டு இஸ்ரவேல்ல வந்துட்டு அங்க வந்துட்டு சமாரியால வந்து உண்டு பண்ணி கர்த்தருக்கு வந்துட்டு கோபம் உண்டாகும்படி அவன் வந்து செய்ததுனாலதான் கர்த்தர் எலியாவை வைத்து 3.5 ஆண்டு காலம் வந்துட்டு மழை பெய்யாது அப்படின்னு வந்துட்டு சொன்னாரு. அவர் ஜெபம் பண்ணாரு, கர்த்தருடைய வார்த்தையை வச்சுதான் ஜெபம் பண்ணாரு. அதே போல அங்க வந்துட்டு 3.5 ஆண்டு காலம் வந்து மழை பெய்யவில்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க அந்த விக்கிரகங்களை உண்டு பண்ற அந்த அந்த அவர்களுடைய ஆகாபுடைய தீர்க்க தரிசிகளை, அந்த மாய வித்தக்காரர்களை எல்லாரையும் வந்துட்டு அவங்களுடைய பலி கொடுப்பாங்க. அந்த பலியை வந்துட்டு அவங்களுடைய அந்நிய தெய்வம் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளாது. அதுக்கப்புறம் இவர் பலி கொடுப்பார். அப்ப அது பலி கொடுத்துட்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றப்ப ஒரு அக்கினி வந்துட்டு அந்த பலியை வந்துட்டு பட்சித்ததுன்னு வந்துட்டு நமக்கு வந்து வசனம் தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லோருமே வந்துட்டு மனம் திரும்புறாங்க. 1 ராஜாக்கள்ல 8:35-36 வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று என்றார்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த மாய வித்தைக்காரர்கள் எல்லோருமே பிடித்து அவர்களை வந்துட்டு கொன்று போட்டுகிறார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் வந்துட்டு எலியா ஜெபம் பண்றாரு. ஏன்னா மக்கள் எல்லோருமே, அந்த தேசத்துல இருக்க மக்கள் எல்லோருமே வந்துட்டு கர்த்தரே தெய்வம்னு சொல்லி அவர்கள் வந்துட்டு மனம் திரும்புறப்ப பாத்தீங்கன்னா திருப்பி வந்துட்டு இவர் ஜெபம் பண்றாரு, திருப்பி வந்துட்டு மழை பெய்கிற விஷயத்த பார்ப்போம். இந்த எல்லா காரியமும் பாத்தீங்கன்னாக்க, ஏன்னா அவர் எதன் அடிப்படையில திருப்பி அவர் வந்து ஜெபம் பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்க, சாலமோன் வந்துட்டு ஆலயத்தை கட்டி அதுக்கப்புறம் அவர் ஒரு ஜெபம் பண்ணுவாரு. அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிலோசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமும் ஆகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமக்கு உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழையை கட்டளை இடுவீராக. அப்போ பாத்தீங்கன்னா ஏற்கனவே சாலமோன் வந்துட்டு அவர் அவருடைய கர்த்தருடைய வார்த்தையை வந்துட்டு அவர் வந்துட்டு ஜபத்துல வச்சிருக்கிற அதே வார்த்தையை தான் எடுத்து இங்க மக்கள் வந்துட்டு மனம் திரும்பினதுக்கு அப்புறம் எலியா ஜபம் பண்றாரு, மறுபடியும் வந்துட்டு மழை பெய்கிறதுன்னு சொல்லி 1 ராஜாக்கள் 18:41-45. ஆனா எலியா எப்பேற்பட்ட மனுஷன்? நம்மை போன்ற பாடுள்ள மனுஷன். அப்ப நாம வந்துட்டு ஜபம், ஏன்னா நம்முடைய ரட்சிப்பு வந்துட்டு ஜபத்துலதான் வந்துட்டு இருக்குது. அவருடைய வசனங்கள் நமக்கு எவ்வளவு வேணா தெரியலாம், ஆனா நாம ஜபம் பண்ணுவதற்கு விழித்திருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. அதற்கு நமக்கு சில உதாரணங்களையும் நாம வந்துட்டு பார்த்தோம். அப்ப நாமளும் வந்துட்டு அனுதினமும் வந்துட்டு ஜபத்துல விழித்திருக்க வேண்டும். ஏன்னா நாம ஜபத்துல விழித்திருந்தாக நாம எப்பொழுதுமே வந்துட்டு பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் வந்துட்டு பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் வந்துட்டு அதிகமான நீதி செய்யட்டும் கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப இந்த சிந்தையோட நாம வந்துட்டு ஜபத்துல இவ்வளவு நாள் வந்துட்டு விழித்திராமல் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னையிலிருந்து நாம வந்துட்டு விழித்திருப்போம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், என்றென்றுமே பரிசுத்தராக இருக்கிறீங்கப்பா. எங்களை உம்முடைய பரிசுத்தத்திற்கு தெரிந்து கொண்டு உம்முடைய ஆவியை எங்கள் எல்லோருக்கும் வந்துட்டு தந்து நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக நாங்கள் கொடுக்கிற கனியினால வந்துட்டு பிதாவானவர் வந்துட்டு மகிமைப்படுவாரப்பா. நாங்கள் எதை ஜபத்துல கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் விசுவசித்து அப்பா எங்களுக்கு நாங்க ஜபத்தோட முக்கியத்துவத்தை கொடுத்து அதனுடைய பலன்களை குறித்து எங்களுக்கு வந்து நீங்க வந்து சொல்லி கொடுத்தீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதுவரைக்கும் நாங்க வந்துட்டு ஜபத்துல வந்துட்டு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தா அப்பா தகப்பனே, எங்களுடைய பாவங்களை நீங்க வந்துட்டு தயவாய் மன்னித்து
எங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணுவது என்று எங்களுக்கு தெரியாதப்பா. நீங்களே எங்களுக்குள்ளாக இருந்து எங்களை வந்துட்டு இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையிலுமே எங்களை வந்து ஜெபத்துல உங்களுடைய வார்த்தையின் வழியாக வழிநடத்தும்படியாக இந்த நேரத்துல நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. இயேசுவே ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் இந்த கூடுகையில கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அவங்க குடும்பத்தார் அனைவரையுமே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால அவர்களை வந்து ஆசீர்வதிக்கிறேனப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாங்கள் எல்லோருமே பாடுள்ள மனிதர்கள் தானப்பா. ஆனா ஆண்டவரே, நீங்க எலியாவுக்கு எப்படி நீங்க ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க வந்து உங்களுடைய ஆவியினாலே கற்றுக் கொடுத்து உங்களுடைய சித்தத்தின்படி அவர் ஜெபம் பண்ணாரோ, அதே போல எங்களுக்கு நீங்க வந்து கற்றுக் கொடுங்கப்பா. நாங்க அதை வந்துட்டு நாங்க முழுமையாக ஒரு சிறு பிள்ளை போல மாறி உங்களுடைய வார்த்தைகளை முழுமையாக விசுவசித்து அதன்படி நாங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு எங்களை இனி ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்தவன் நாமத்தினால எங்களுடைய எல்லா ஜெபத்தை ஏறெடுத்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அந்த பேர பசங்க 2 பேர் பேர பசங்க 2 பேர். ஒருத்தர் பேரு நோவா, அவன் வந்து எசபெல் பிரதர். வந்து அவங்களுக்கு வெனஸ்டே நைட்டு வாந்தி ஸ்டார்ட்ஸ் பொண்ணுக்கு, எசபெலுக்கு. சரிங்க. வந்து மறுநாள் காலம் ஊருக்கு போனாங்க பிரதர். ஊருக்கு போய் இன்னைக்கு 5 நாள் ஆகுது பிரதர். இப்போ வரைக்கும் வாந்தி நிக்கவே இல்லை பிரதர். அங்க ஃபீவர் வந்துட்டு இருக்குது. போற வழியில ஹாஸ்பிட்டல்ல காமிச்சாங்க. திரும்ப இப்போ ஊர்ல திரும்ப இப்போ காமிச்சு இப்போ போய்க்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல. இன்னும் கம்மி ஆகாது பிரதர். ரொம்ப வாந்தி, ரொம்ப ஜுரம் இருக்குது பிரதர். கம்மி ஆகும்னு சொல்றாங்க. கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். குழந்தைக்கு 4 வயசு பிரதர். நீங்க நீங்க ஞானஸ்தானம் ஏற்கனவே எடுத்துட்டீங்க, ரைட்? ஆமா பிரதர். ஜெரால்ட் பிரதர். உங்க பேர ஜெரால்ட் உங்க பேர பிள்ளை உங்க பேர பிள்ளைங்கன்னு சொல்றீங்க. அவங்க பெற்றோர்கள் வந்துட்டு சத்தியத்தை ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல, எங்க வீட்டுல யாரும் நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு. சரிங்க பிரதர். சரி, நீங்க ப்ரேயர் பண்ணீங்களா உங்க பேர பிள்ளைங்களுக்கு? டெய்லி நான் ப்ரேயர் பண்றது. இப்போ ஒரு ப்ரேயர் பண்ணிட்டாரு. இந்த உங்கள்கிட்ட ஒரு டைம் இல்ல, ப்ரேயர் வந்துட்டு நீங்க இல்ல ப்ரேயர் பண்றது வந்துட்டு 2 விதமா இருக்கு. நாம தனிப்பட்ட முறையில ஜெபம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க மேல கை வச்சு ஜெபம் பண்றது. ஏன்னா உங்க பேர பிள்ளைங்கிறதுனால நான் கேட்டேன். அவங்க மேல கை வச்சு ஜெபம் பண்றதுன்னு இருக்கு. இல்ல அவங்க வெளியூர் போயிருந்தாலும் சரி, போன்ல கூப்பிட்டு அவங்க உங்க பையனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை மனம் திரும்பி நாம வந்துட்டு ஜெபம் பண்ணக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. சரி பிரதர். நான் கை இந்த வச்சு காரியத்தை பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு உங்க பசங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கீங்களா இது வரைக்கும்? சொல்லிக்கிற விதம் அவங்க அவ்வளோ கேட்கறதுல பிரதர். பசங்க, என் பசங்க பேர பசங்க குட்டியாக்குறாங்க. ரொம்ப அவங்களுக்கு தான் கஷ்டமா இருக்குது. இப்போ ட்வின்ஸ் பசங்க 2 பேர். ஓகே, கர்த்தர்ட்ட நீங்க ஜெபத்துல கேளுங்க. அவங்க என்ன காரியத்தினால அப்பா நீங்க வந்து சொல்றத அவங்க கேட்காம இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க வந்துட்டு நிதானிச்சு பாருங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சங்கீதம் 128 அப்புறம் போய் வீட்டுல வந்து படிச்சு பாருங்க. ஒரு குடும்பம் வந்துட்டு எப்படி ஆசீர்வதிக்கப்படும் வந்துட்டு போட்டிருக்குது. சரி, அதை நீங்க அந்த வசனத்தை நீங்க தியானிச்சு கர்த்தர்ட்ட ஜெபத்துல வைங்க. இப்ப நம்ம வந்துட்டு உங்க பேர பிள்ளைங்களுக்காக நோவா, இசபெல்லாங்களா? ஆமா பிரதர். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ சகோதரர் ஜெரால்டுடைய பேர பிள்ளைகள். இதோ சகோதரர் ஜெரால்டு வந்துட்டு உங்களுடைய பிள்ளையப்பா. அவர் வந்துட்டு இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்து உங்களுடைய அதிகாரத்தையும் உங்களுடைய வல்லமையும் பரிசுத்த ஆவியினால வந்துட்டு அவர் வந்து பெற்றுக்கொண்டாரப்பா. அவர் வந்துட்டு ஜெபத்துல வந்துட்டு உறுதியாக இருந்து அவர் ஏற்கனவே ஜெபம் பண்ணியிருக்காரப்பா. அப்பா தகப்பனே, நாங்களும் ஒரு சபையாக அவரோட சேர்ந்து அவருக்கு இந்த நேரத்துல வந்துட்டு உங்களுடைய சமூகத்துக்கு நாங்க வருகிறோம் அப்பா. பேர பிள்ளைகளான அந்த நோவா, அவங்களுடைய இன்னொரு பேத்தி இசபெலை இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, அவர்கள் இந்த பிள்ளைகளை இருவரை ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் பெற்றோர்கள் வந்துட்டு அவங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கும்படியாக நாங்க அந்த நேரத்தில் சபையா கேட்கிறோம் அப்பா. அவர்கள் வந்து சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி தடைகள் குடும்பத்துக்குள்ள எதுவாக இருந்தாலும் அப்பா தகப்பனே, அதை வந்துட்டு சகோதரர் ஜெரால்டு முழுமையாக அதை உணர்த்தி அந்த இடத்துல எப்படி வந்துட்டு அவங்க குடும்பத்துக்காக அவர் வந்து ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவதற்கு ஜெபம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற காரியங்களை நீங்க வந்துட்டு அவங்களுக்கு உணர்த்தி அவங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால அந்த சிறு பிள்ளைகள் இருவருக்கும் அந்த வாந்தியையுமே நோய்களையுமே அவர்களுக்கு சரீரத்துல பலவீனத்தை கொண்டு வருகிற அசுத்தாவியை இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களை விட்டு வெளியே வா என்ற கட்டளை இடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால அந்த பொல்லாத அசுத்தாவிகளை
அந்த சிறு பிள்ளைகளை விட்டு வெளியே போயிட்டு கட்டளை இடுகிறேன். இயேசுவே ஆண்டவரே, அவர்களுக்கு சத்தியத்தை அவர்கள் பெற்றோர்களுக்கு காண்பித்து அந்த பிள்ளைகளை வந்துட்டு நீங்க ஆசீர்வதித்து அவர்களை வழிநிறுத்த போற கிருபைக்காக நாங்க நன்றி சொல்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, உங்களுடைய தழும்புகளால் அந்த 2 பிள்ளைகளும் சுகமாகி விட்டன என்று நாங்கள் அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய ஜெபத்தை ஏறெடுத்து கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரதர் திருவண்ணாமலை மரிய சுஸ்டி பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் 2 நாளா கேராவே இருக்கு பிரதர், மயக்கமா இருக்கு, சுகர் பிபி இருக்கு பிரதர், அப்படியே தலை திம்முன்னு இருக்கு, மயக்கமா இருக்கு பிரதர். கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா பிரதர்? ஆர்சி தான் பிரதர் எடுத்தேன், இன்னும் தனியா எடுக்கல பிரதர். எவ்வளவு நாளா சபைக்கு வரீங்க? 3 மாசம் இருக்கு பிரதர். 3 மாசம் வரீங்க. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் படிச்சிருக்கீங்களா பிரதர்? 8வது அதிகாரம் பிரதர். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல படிச்சிருக்கீங்களா? ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கு பிரதர். ஆமா, ஏன்னா ஞானஸ்தானம் இல்ல, ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி பைபிள்ல நிறைய இடத்துல வந்துட்டு போட்டிருக்குது. எதுக்காக நான் உங்ககிட்ட இந்த வசனத்தை நான் குறிப்பிடுறேன்னாக்க, அந்த ஒரு மந்திரிக்கு வந்துட்டு பிலிப்பு வந்துட்டு அந்த பள்ளத்தாக்குல இதுல போயிட்டு இருக்கப்ப, அவங்க நடந்து போயிட்டு இருக்க அவங்களுடைய வழி பிரயாணத்துல போகிறப்ப ஏசாயா புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அதை குறிச்சு வந்து பிலிப்பு வந்துட்டு சொல்றாரு. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ குறிச்சு முழுமையா சொல்லிக்கிட்டு அவங்க அந்த பிரயாணத்தின் போது தண்ணீர் அங்க வந்துட்டு இருக்குது, அங்க தண்ணீர் இருக்குது, நான் வந்துட்டு ஞானஸ்தானம் எடுப்பது வந்துட்டு ஏதாவது தடை இருக்குதா அப்படின்னு வந்துட்டு மந்திரி கேட்கிறாரு பிலிப்பை பார்த்து. நீ விசுவசிச்சா, அவரை வந்துட்டு தேவனுடைய குமாரன் நீ விசுவசிச்சா தடையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர் நமக்காக என்ன செய்தார் எல்லா காரியத்தையும் அவர் கேட்கிறாரு. கேட்டுட்டு அங்க முழுமையா வந்துட்டு அந்த மனம் திரும்புதல் காரியங்கள் எல்லாமே அங்க நடந்து முடிஞ்சதுனாலதான் அவர் வந்துட்டு அந்த தண்ணீர் இருக்கிற இடத்த பார்த்த உடனே கேட்கிறாரு, நான் வந்துட்டு எனக்கு தடை ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறாரு. தடை ஒன்றும் இல்லை, நீ விசுவசிச்சாக்க இப்பயே எடுக்கலாம்னு சொல்றாங்க. உடனே ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு 4-5 மணி நேரத்துல நடக்கிற விஷயம். இப்ப உங்களுக்கு வந்துட்டு என்ன தடையாக இருக்குது? இவ்வளவு நாளா வந்துகிட்டு இருக்கீங்க, அதுதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா இதை நீங்க நிதானிச்சு பார்க்கணும் இந்த வசனத்தை வச்சு. ஏன்னா நம்மளுடைய ஜபங்கள் வந்துட்டு கேட்கப்படணும். ஏன்னா இன்னைக்கு முழுக்க கேட்டீங்கல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஜபம் வந்துட்டு, ஏன்னா 10 தொழில்நோயாளிகள் வராங்க அவர்கிட்ட, ஏசப்பாவை நோக்கி 10 பேருமே ஜபம் பண்ணி கேட்கறாங்க, எங்களுக்கு சுகப்படுத்துக்குன்னு சொல்றாங்க. நீங்க போய் உங்களை ஆசாரியர்கள்ட்ட காண்பீங்கன்னு சொன்னப்போ அவங்க வழியில போகிற வழியில 10 பேருமே சுகமாயிடுறாங்க. ஆனா ஒருத்தர் மாத்திரம் தான் வந்துட்டு கர்த்தர்கிட்ட வந்துட்டு அவரை வந்து தொழுது கொள்றதுக்கு வரான். அப்ப எங்க மீதி 9 பேர்னு கேட்கிறப்ப, இல்ல இந்த அடியனை தவிர வேற யாரும் வரலன்னு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு வந்துட்டு சொன்னாரு. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஜபம் பண்றோம், ஜபத்துக்கு பதில் கிடைக்குது. பட் ஆனா அந்த ஜபத்துக்கு அந்த ஒரு மனுஷன் மட்டும் அவனுடைய விசுவாசம் ரட்சிக்கப்பட்டதுனாக்க என்னன்னாக்கா, அதுக்கப்புறம் அவன் ரொம்ப நாள் உயிரோட கூட வாழ்ந்திருப்பான். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் நடந்து அவன் கர்த்தருடைய பிள்ளையாகி அந்த பரலோகத்தின் அந்த திறவுகோலை முழுமையாக அவன் பெற்றுக்கொண்டு அவன் வீட்டாரும் மற்றவர்களையும் ரட்சிப்புகள் வந்து வழி நடத்தியிருப்பான். இப்ப நாம வந்துட்டு அதன் மாதிரி வந்துட்டு மாறணும். ஏன்னா அவர் வந்து இந்த சிலாக்கியம், இந்த நம்ம வந்து அவருடைய பிள்ளையாகக்கூடிய தகுதி வந்துட்டு எல்லாருக்குமே கிடைக்கல. ஆனா அவருடைய நாமத்தையும் அவருடைய வார்த்தைகளையும் தெரிந்ததுக்கு அப்புறம் நாம வந்துட்டு காலதாமதம் வந்துட்டு வேத வசனத்தின்படி பண்றது சரியாங்கிறத நிதானிச்சு பார்த்துக்கணும். ரைட்டுங்களா? சரி, இப்ப உங்களுக்கு என்ன காரியத்துக்காக? தலைவலிக்காக ஜெபம் பண்ணணுமா? பிபிக்காக? 2 நாளா மயக்கமாவே இருக்கு பிரதர். சரிங்க பிரதர், ஓகே. வேற ஏதாவது காரியங்கள் அந்த 4 நாளா மயக்கமா இருக்கிறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது காரியங்கள் வந்துட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா, கர்த்தருக்கு சித்தம் இல்லாத காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா கர்த்தரோட ஒப்புரவாகுங்க. அதே போல மனுஷர்களோட வந்துட்டு ஒப்புரவாகாத காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதுலயே வந்துட்டு ஒப்புரவாகுங்க. கண்டிப்பா வந்துட்டு கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி போடுவதற்கு சித்தமாக தான் இருக்கிறாரு. அதற்கு நாமளே வந்துட்டு தடைக்கல்ல வந்துட்டு உருவாக்க கூடாது. எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். சகோதரர் மரிய சூசி சகோதரரை வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவரை வந்துட்டு ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் எதையாவது நாம வந்துட்டு ஜபத்துல நாம கேட்டோம்னா அதை பெற்றுக்கொண்டோன்னு சொல்லி நாங்க முழுமையாக விசுவசித்து சபையாரோட நாங்க வந்துட்டு ஒருமனப்பட்டு சகோதரனுக்காக ஜபம் பண்றோம். அப்பா, அவருக்கு வந்துட்டு தலையில அவருக்கு மயக்கத்தையுமே அவருக்கு பிபியையுமே கொண்டு வருகிற இந்த எல்லா அசுத்தாவிகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரனை விட்டு இப்பொழுதே வெளியவா என்று கட்டளை இடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால
அவருடைய சரீரத்தை பலவீனப்படுத்துகிற அந்த பலவீனத்தின் அசுத்தாவியை முழுமையாக இப்பொழுதே வெளியவா என்று கட்டளையிடுகிறேன். அவருக்கு வந்துட்டு அந்த விக்கிரகங்களை, அந்த வீட்டுல வந்துட்டு ஏதாவது விக்கிரக படங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதன் மூலியமாக கிருகை செய்கிற அந்த அசுத்தாவிகளை முழுமையாக வெளியவா என்று கட்டளையிடுகிறேன். நான் கர்த்தருக்கு பிடிக்காத காரியம், பழைய ஏற்பாட்டுல 2வது கட்டளை வந்துட்டு கர்த்தருக்கு இணையாக எந்த ஒரு சொரூபத்தையாவது ரூபத்தையும் நாம வந்துட்டு வீட்டுல வந்து செய்யவும் கூடாது, அதை வைக்கவும் கூடாது. அதை வைத்திருந்தால் கர்த்தர் வந்துட்டு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் வந்துட்டு தண்டித்து தீர்ப்பேன் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அந்த வசனத்தின்படி அப்பா தகப்பனே, ஏன்னா அவர் வந்துட்டு ரோமன் கத்தோலிக்கத்துல இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவர் இன்னும் ஏதாவது ஒரு காரியங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு அப்பா தகப்பனே உங்களுடைய வார்த்தையின் வழியாக நீங்க வந்துட்டு சகோதரனுக்கு கற்றுக் கொடுத்து நீங்க இப்போ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு முழு சுகத்தை கொடுத்துட்டீங்கிறத நாங்க வந்து விசுவசிக்கிறோம் அப்பா. ஏன்னாக்க உங்களுடைய தழும்புகளால சகோதரர் முழுமையான சுகம் அடைந்து விட்டார்னு சொல்லி அவரை ஆசீர்வதித்து அவருடைய பிள்ளைகளையுமே ஆசீர்வதித்து குடும்பத்தாரை ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய எல்லா ஜெபத்தை ஏறெடுத்து கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரதர் உஷா பேசுறேன் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். நான் வந்து கேன்சர் எனக்கு நல்லபடியா எனக்கு குணமாயி நல்லா இருக்கேங்க பிரதர். எனக்கு வந்து வீட்டுக்காரு குடிச்சு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க, நான் சொல்லியிருந்தேங்க பிரதர். இப்பவும் வீட்டுக்காரு அப்படிதாங்க பிரதர் இருக்காங்க, குடிச்சிட்டு தான் இருக்காங்க, எந்த சொல்லும் கேட்க மாட்டேங்கிறாங்க பிரதர். குடிக்காம இருக்கணும், எனக்கு சத்தியம் தெரியணும் வீட்டுக்காருக்கு, எதுவும் நான் சொல்றது எதுவும் புரிய மாட்டேங்குதுங்க பிரதர். பைபிள் எதுவும் படிக்க மாட்டேங்கிறாங்க பிரதர். அவருக்கு ஞானம் வரணும், பைபிள் படிக்கணும், என் மகனும் பைபிள் படிக்கணும் பிரதர். எனக்கு அதுக்கு நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும் பிரதர். உங்க கணவர் பேர் என்ன? சுரேஷ். சுரேஷ். ஓகே. பையன் பேரு? பிரசாத்துங்க பிரதர். பிரசாத். ஓகே. சரி, நீங்களும் வந்துட்டு வேதத்தை வந்துட்டு படிங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்ப நாங்க வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டா வந்துட்டு கர்த்தர்கிட்ட சபையார சேர்ந்து உங்க கணவருக்காகவும் உங்களுடைய மகனுக்காக பிரசாத்துக்காகவும் நாங்க ஜெபம் பண்றோம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ சகோதரி உஷாவை வந்துட்டு நீங்க வந்துட்டு தெரிந்து கொண்டு அவங்கள உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒரு மகளாக சேர்த்து கொண்டீங்கப்பா. அப்பா தகப்பனே, ஆனா நீங்க வந்துட்டு ராஜ்யத்துக்குள்ள வரும் பொழுது கணவன் மனைவி பிள்ளைகளாக குடும்பத்தோட நீங்க எப்பொழுதுமே வந்துட்டு கூட்டிட்டு வருவீங்கப்பா. அதை நாங்க விசுவசிக்கிறோமாப்பா. இதோ சகோதரி வந்துட்டு உமக்கு சுத்தமான ஜெபத்தை வந்துட்டு கேட்கிறாங்கப்பா. தகப்பனே, தன்னுடைய கணவர் சுரேஷும் மகன் பிரசாத்தும் வந்துட்டு ரட்சிப்புக்குள்ள வரணும், அவர் வந்துட்டு அந்த குடிப்பழக்கத்தை அடிமைத்தனத்திலிருந்து அவர் வந்துட்டு முழுமையாக விடுதலை ஆகணும்னு சொல்லி கேட்கிறாங்கப்பா. இயேசுவே ஆண்டவரே, இதோ நாங்கள் கண்ணீரோடு ஒரு சபையாக இந்த நேரத்துல எங்கு 2 அல்லது 3 வந்துட்டு ஒரு காரியத்துக்காக இந்த பூமியில ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாக்க அந்த ஜெபத்தை நீங்க வந்து கேட்டு பதில் கொடுப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அந்த வார்த்தையை நாங்க வந்துட்டு முழுமையாக விசுவசிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, இதோ சகோதரியை ஆசீர்வதித்து அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபங்களையுமே சகோதரியோட குடும்பத்தின் மூலியமாகவோ அவருடைய கணவர் மூலியமாக வந்த மூதாதையர்கள் மூலியமாகவோ பாவத்தின் மூலியமாகவோ வந்த எல்லா சாபங்களையுமே ஏற்கனவே நீங்க வந்து சிலுவையில வந்துட்டு சுமந்து தீர்த்துட்டீங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபங்களையுமே, இவர்கள் மேல் இருக்கிற எல்லா சாபங்களையுமே இயேசுவின் நாமத்தினால நீக்குகிறேன். இயேசுவே ஆண்டவரே, அவருடைய கணவருக்கு அந்த குடிப்பழக்கத்தை ஏற்படுத்துகிற அந்த குடியின் அசுத்தாவிய, உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய இருதயத்தை அடைத்து வச்சிருக்க அசுத்தாவிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே முழுமையாக வெளியவா என்று கட்டளை இடுகிறேன். இயேசுவே, அவருடைய மகனை ஆசீர்வதிக்கிறோம். அந்த மகனுக்குள்ளாக உம்முடைய சத்தியத்தை கேட்க விடாதபடி இந்த இள வயதுல வந்துட்டு உலக போக்குல போகாம தன்னுடைய தாயாரின் பேச்சை கேட்டு அந்த சத்தியத்தை வந்துட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவரை மகனை ஆசீர்வதித்து அவருடைய உமக்கு சுத்தமில்லாத பழக்க வழக்கங்களே அவருடைய இருதயத்துல தூண்டுகிற அசுத்தாவிய, உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க விடாம தடுக்கிற அந்த உலகத்தின் அசுத்தாவிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே வெளியவா என்று கட்டளை இடுகிறேன். இயேசுவே ஆண்டவரே, இவர்கள் எல்லோருமே வந்துட்டு குடும்பமாக நீங்க வந்துட்டு ரட்சிப்புள்ள கூடிய சீக்கிரத்துல நீங்க கூட்டிட்டு வர கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஜீவன் உள்ளவரே அப்பா, சகோதரி மூலியமாக சகோதரிக்கு நீங்க உங்களுடைய வார்த்தைகளை அதிகமாக கற்றுக் கொடுத்து அதுல அந்த கேட்ட வார்த்தைகளுக்கு அவங்க கீழ்ப்படிந்து நடந்து தன்னுடைய குடும்பத்தாரை வந்துட்டு ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு நீரே உதவி செய்யும்படியாக எங்கள் மீட்பரும்
எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய ஜெபத்தை எடுக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, அதே போல சகோதரிக்கு நீங்க வந்துட்டு கேன்சர் வியாதியிலிருந்து பெரிய விடுதலை கொடுத்தீங்கப்பா. அதற்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி எங்களுடைய ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரதர் சொல்லுங்க sister. பிரதர் எனக்கு வந்து ஒரு வாரமா இடுப்பு ரொம்ப வலிக்குதுங்க பிரதர். திரும்பி படிக்க முடியல, ரொம்ப வலி எடுக்குதுங்க பிரதர். ஏன்னா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க வந்துட்டு நிதானிச்சுக்கணும். ஏன்னா வீட்டுல உங்களுக்கு ஒரு கடுமையான சூழல் இருக்குதுங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நாம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நாம வந்துட்டு கணக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க உங்களுடைய வார்த்தைகள்ல கர்த்தருக்கு சித்தம் இல்லாத வார்த்தைகளை நீங்க வந்துட்டு பேசி இருந்தா அதை முழுக்க வந்துட்டு அத இயேசுவின் நாமத்தினால அதை வந்துட்டு நீங்க வந்துட்டு கேன்சல் செஞ்சுட்டு கிருபை உள்ள வார்த்தைகளை வந்துட்டு இனி வந்துட்டு பேசுவதற்கு, அவருடைய வேத வசனத்தின்படி நடந்து கொள்வதற்கு நீங்க வந்துட்டு முழுமையாக முயற்சி எடுங்க. யாரையாவது மன்னிக்க வேண்டிய காரியத்துல இருந்தீங்கன்னாக்கா உங்க கணவரை மன்னிக்கணும். ஏன்னா கணவர் வந்துட்டு குடிக்கிறார் தான், பட் இருந்த போதிலும் அவரை நீங்க மன்னித்து அவருடைய செயல்களையும் மன்னித்து அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அவருங்க அப்போ வந்துட்டு உங்க ஜெபங்கள் வந்துட்டு கேட்கப்படும். ரைட்டுங்க. அதே போல வேற யாரு கூடயாவது மனஸ்தாபங்கள் ஏதாவது இருக்குதா என்ன அப்படிங்கிறத பாருங்க. இப்ப நாம வந்துட்டு ஜெபம் பண்ணுவோம். இப்ப வலி இருக்குதுங்களா உங்களுக்கு இடுப்புல? பிரதர் இடுப்புல ஒரு வாரமா வலி இருக்குங்க பிரதர். ஓகே சிஸ்டர். இயேசுவே ஆண்டவரே, அப்பா தகப்பனே, இதோ சகோதரி உஷா சகோதரியை வந்துட்டு இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதித்து அவர்களுக்காக உங்களுடைய சமூகத்துல வர மாட்டோம். இயேசுவே ஆண்டவரே, ஜீவன் உள்ளவரே, நீங்க வந்துட்டு அவர்களுக்காக அடிக்கப்பட்டீங்க. உங்களுடைய சரீரத்தில் உள்ள தழும்புகளால சகோதரி முழுமையாக சுகம் அடைந்து விட்டார் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால அவங்க இடுப்புல வந்துட்டு வலியை கொடுக்கிற அசுத்தாவியை இப்பொழுதே முழுமையாக வெளியே வா என்று கட்டளை இடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால சகோதரியோட சரீரத்துல அசுத்தாவியே உனக்கு இருப்பதற்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. அவங்க ஏற்கனவே இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டவ மகளாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவங்களுடைய சரீரத்துல இப்பொழுதே வெளியே வா என்று கட்டளை இடுகிறேன். இயேசுவே ஆண்டவரே, தகப்பனே, நீங்க அவங்களுடைய வலியை நீக்கிட்டீங்கிறத நாங்க முழுமையாக விசுவசித்து எங்களுடைய ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஏற்றுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் பிரதர். ஹலோ பிரதர், விஜயன் பிரதர். சொல்லுங்க பிரதர். வந்துட்டு எனக்கு ஸ்பைன் ப்ராப்ளம் ஒரு 2 மாசமா ஒன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரதர். எனக்கு நம்ம ஏற்கனவே ப்ரேயர் பண்ணிருக்கோமே, போன வாரத்துல கூட ஸ்பைன் ப்ராப்ளம் சொன்னீங்க. ப்ரேயர் பண்ணிருக்கோம். இல்ல ஏதாவது போன வாரம் ஜெபம் கம்மியாகுது பிரதர். இன்னும் டெஸ்டிங் இல்ல ஏற்கனவே நம்ம உங்களுடைய உடம்புக்காக நம்ம ஏற்கனவே பலமுறை ப்ரேயர் பண்ணிருக்கோம். இப்ப அதுல இது மாற்றம் வந்திருக்கா? உங்க உடம்புல வந்து சேஞ்சஸ் வந்திருக்கா? வரல, பாதி கம்மியா இருக்கு. கண்டிப்பா, ரைட்டுங்களா? அதுக்கு வந்துட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லி ஏதாவது வந்துட்டு இன்னும் வந்துட்டு இன்னைக்கு நாம வந்துட்டு வசனங்களை வந்துட்டு வாசிச்சோம். நிறைய இந்த ஜபத்துக்குரிய வசனங்கள் தான் நாம வந்துட்டு வாசிச்சோம், ரைட்டுங்களா? அப்ப அதன்படி நீங்க வந்துட்டு ஜெபம் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு நிதானித்து பார்க்க வேண்டும். நாங்க வந்துட்டு சபையா ஜெபம் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கிறோம். பட் ஆனா வந்துட்டு ஜெபத்தை நீங்க வந்துட்டு கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிற நீங்கள் அதற்கு வந்துட்டு நீங்களும் வந்துட்டு 100% வந்துட்டு அதை நான் வந்து பெற்றுக்கொள்ளுகிறேங்கிறத வந்துட்டு கிருகைகள்ல காட்டணும். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு. ஏன்னா சும்மா வந்துட்டு இயேசுவின் நாமம் வந்துட்டு சொன்னா வந்துட்டு போயிரும் அப்படின்னாக்கா இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணா போகும். ஆனா கர்த்தர் வந்துட்டு அந்த மத்தேயுல 28வது அதிகாரத்துல 19:20 நீங்க வாசிச்சு 18, 19, 20 எனக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், நான் உங்களுக்கு எவைகளை கற்றுக் கொடுத்தனோ அவைகளை அவர்கள் கை கொள்ளும்படி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்த அதிகாரம் எப்ப வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டு கிருகை நடக்குமோ அந்த அதிகாரத்தையும் கீழ்ப்படிதலையும் கர்த்தர் வந்துட்டு ஒன்றோட ஒன்று வந்துட்டு பிணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரம் ஆட்டோமேட்டிக்கா வந்து எப்ப வேலை செய்யும்னாக்க நம்மளுடைய கீழ்ப்படிதல்கள் மூலியமாக தான் வந்துட்டு வேலை செய்யும். இதுதான் ஆதி ஆகமத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருக்குது. அப்ப நீங்க வந்துட்டு அந்த காரியத்துல வந்துட்டு ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது, ரைட்டுங்களா? இப்ப வந்துட்டு ஒரு ஜெபம் பண்ணும். இயேசுவே ஆண்டவரே, அப்பா தகப்பனே, சகோதரர் ஜெரால்டு பிரதரை இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். அவருக்கு ஏற்கனவே நீங்க வந்துட்டு
அவர் சொல்லியிருக்காரு, ஏற்கனவே ஜெபம் பண்ணி 50% வந்துட்டு ஏற்கனவே வந்து சுகம் ஆயிருச்சுன்னு சொல்லியிருக்காருப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவே ஆண்டவரே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருப்பதற்கும் அது பரிபூரணம் அடைவதற்கும் தான் வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. உண்மை விசுவசிக்கிறவர்களுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு எப்பொழுதுமே ஜெபத்துல எது கேட்டாலும் அதை வந்துட்டு 100% மேலதான் நீங்க வந்துட்டு கொடுப்பீங்கப்பா. ஏன்னா அது உங்க வசனத்துல நீங்க வந்துட்டு அதை உறுதிப்படுத்திருக்கிறீங்கப்பா. ஆனா நாங்க ஏதாவது ஒரு காரியத்துல வந்துட்டு எங்களுடைய சிந்தனைகள் மூலியமாக பிசாசுக்கு வந்துட்டு எங்களுடைய சரீரத்தை நாங்க வந்துட்டு திறந்து கொடுத்து அவனை உள்ள விட்டுருந்தோம்னா, திருடனை போலதான். திருடன் வந்து வரதே வந்துட்டு அவன் திருடுவதற்கும் அவன் கொல்லுவதற்கும் அழிக்குவதற்கு தான் வரான்னு சொல்லியிருப்பீங்கப்பா. அந்த காரியத்துல இருந்து நாங்க வந்து சகோதரனுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. சகோதரன் எந்த காரியத்திலேயாவது அப்பா உமக்கு சித்தம் இல்லாத காரியங்கள் ஏதாவது இல்லை யாருடனாவது ஒப்புரவாகாமல் இல்லை குடும்பத்தாருடைய ஒப்புரவாகாமல் இருந்தாலும் அந்த காரியத்துல அப்பா கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. அதே போல தன்னுடைய பேசுகிற வார்த்தைகளை வந்துட்டு நிதானிப்பதற்கு நீங்க வந்துட்டு உதவி செய்யுங்கப்பா. மரணமும் ஜீவனும் நம்முடைய பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையில தான் இருக்குதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. அதே போல நாங்க சகோதரர் வந்து அந்த வார்த்தைகள் உமக்கு செலுத்தம் இல்லாத வார்த்தைகளை அவர் வந்து பயன்படுத்தியிருந்தா அதை எல்லா வார்த்தைகளையுமே இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு வார்த்தைகளையும் வந்துட்டு அதை வந்து கேன்சல் செய்து ஜெபம் பண்ணுவதற்கு அவருக்கு நீங்க வந்துட்டு உதவி செய்யும்படியாக உங்களுடைய ஆவியினாலே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால சகோதரனுடைய ஸ்பைனை வந்துட்டு கட்டுப்படுத்தி அவருக்கு வலியை உண்டாக்குற அசுத்தாவிய அந்த ஸ்பைனல் கார்ட்ல இருந்து வெளியே வா என்ற கட்டளை இடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரனுடைய சரீரத்துல பலவீனத்தையும் அவருடைய ஸ்பைனல் கார்ட்ல வலியை உண்டு பண்ணுகிற அசுத்தாவியை இனி உனக்கு எந்த அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால வெளியே வா இப்பொழுதே. மறுபடியும் அவருடைய சரீரத்துக்குள்ள போவதற்கு உனக்கு எந்த அதிகாரம் இல்லை. இயேசுவே ஆண்டவரே, உடைய தழும்புகளால சகோதரர் சுகம் அடைந்து விட்டார் என்று நாங்கள் அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய ஜெபத்தை எடுத்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வேற யாருக்கு பிரேயர் ரெக்வெஸ்ட் இருக்குங்க? பிரைஸ் லார்ட் சிஸ்டர். இது பிரேயர் ரெக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இதோட நிறைவு செய்வோம். பேசுறேன் பிரதர். சொல்லுங்க. எனக்கு இந்த 3வது மருந்து போட்டுன்னு வந்திருக்கேன் பிரதர், கீமோ மருந்து. அது ரொம்ப இந்த வாட்டி இந்த மருந்து போட்டா வயிறு வலிக்குது அப்படின்னு நான் சொன்னேன். போடும்போதே அப்படிதாம்மா இருக்கும், சரியா போயிடும்னாங்க பிரதர். ஆனா எனக்கு வலி எனக்கு வந்துட்டே இருக்கு பிரதர். அப்பப்ப வலிக்குது பிரதர். ரொம்ப நோவுது பிரதர் வயிறு வலி. இந்த வாட்டி போடுறது மருந்து போட்டிருக்காங்க பிரதர். அது எனக்கு எந்த பிரச்சனை இல்லாத ஏசப்பா எனக்கு பரிபூர்ணமா இதுல இருந்து குணப்படுத்தணும் பிரதர். வீட்டுல நீங்க யார் இருக்காங்க? உங்க கூட மக இருக்கா பிரதர். உங்க 2 பேத்துக்குள்ள முழு சமாதானம் இருக்குதுங்களா பிரதர்? நான் எல்லாத்தையும் சமாதானத்தோட இருக்கேன் பிரதர். எல்லாத்தையும் கேக்குறது இல்ல, நான் எல்லாத்தையும் நான் குறிப்பா கேட்கல. உங்க பொண்ணோட உங்களுக்கு பிரதர் சமாதானமா எல்லாருமே உங்க பொண்ணு எல்லா விஷயங்கள்லயும் வந்துட்டு சமாதானமா தான் இருக்கிறாங்க. கர்த்தருக்குள்ள ஓகேங்களா? சரிங்க. அப்படி ஏதாவது காரியங்கள் இருந்துச்சுன்னா இப்ப நீங்க எதுவும் சொல்ல வேணாம். அப்படி ஏதாவது காரியங்கள் இருந்துச்சுனாக்க அத நீங்க 2 பேரும் வந்துட்டு வசனத்தை வச்சு வேதத்தை வச்சு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதற்கேற்றபடி ஜெபம் பண்ணி உங்களுக்குள்ள ஒப்புரவாகி கர்த்தரோட ஒப்புரவாகுங்க. இப்ப நம்ம வந்து பிரேயர் பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசுவை, உம்மை போற்றுகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை ஆராதிக்கின்றேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதரி மகாதேவி சகோதரியை இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, அப்பா தகப்பனே, இவங்களுக்கு ஏற்கனவே இந்த கேன்சர்ல இருந்து நிறைய நீங்க வந்து விடுதலையை கொடுத்துருக்கிறீங்கப்பா கடந்த நாட்கள்ல, கடந்த காலங்கள்ல. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, இப்பொழுது அவங்களுக்கு வந்துட்டு அந்த மருந்தை வந்துட்டு அவங்க வந்துட்டு எடுத்துக்கிட்டதுனால வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு வலி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை திருப்பி அந்த மருந்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னும் வந்துட்டு வலி வந்து அவர்களுக்கு வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா. இயேசுவே ஆண்டவரே, நீங்க வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பரிபூர்ண சுகத்தை வந்துட்டு கொடுக்குறீங்கப்பா. உங்களுடைய தழும்புகளால சகோதரி சுகமாகிட்டாங்க. அவங்களுடைய வயிற்று பகுதியில அந்த வலியை வந்துட்டு தாங்க முடியாத அந்த வலியை கொடுக்குற அசுத்தாவிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே வா என்று கட்டளை இடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த வலியே உனக்கு எந்த அதிகாரம் இல்லை. இப்பொழுதே முழுமையாக சகோதரியுடைய சரீரத்தை விட்டு
வெளியே வா என்று கட்டளையிடுகிறேன். இயேசுவே ஆண்டவரே அப்பா தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகள் வந்துட்டு ஒரு நாளும் வந்துட்டு வெட்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இவங்களுக்கு நீங்க சுகத்தை கொடுத்துட்டீங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டவர்களாக நாங்கள் வந்துட்டு எங்களுடைய கவலைகள் மூலியமாக உமக்கு சித்தம் இல்லாத வார்த்தைகளை வந்துட்டு முறுமுறுத்திருப்போமாப்பா. இயேசுவே ஆண்டவரே, எங்களை எல்லோருமே நீங்க வந்துட்டு தயவாய் மன்னிங்கப்பா. இந்த பேசுன வார்த்தைகள் இனி வந்துட்டு ஜீவனுள்ள வார்த்தைகளை மாத்திரம் வந்துட்டு பேசுவதற்கு, அது உங்களுடைய வார்த்தைகளின்படி பேசுவதற்கு சகோதரியை அவங்க மகளை நீங்க வந்துட்டு வழி நடத்தும்படியாகவும், இவர்களுக்கு எதிராக இவங்க வீட்டுக்குள்ள கிரிகை செய்யற எல்லா அசுத்தாவிகளே பிசாசின் கிரிகைகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போய் என்று கட்டளையிடுகிறேன். இவர்களுடைய எல்லா சாபங்களையுமே வந்துட்டு இயேசுவின் நாமத்தினால முழுமையாக நீக்குகிறேன். ஏசப்பா இவங்களுடைய எல்லா சாபங்களையுமே நீங்க வந்துட்டு உங்களுடைய சரீரத்துல சுமந்து தீர்த்துட்டீங்கப்பா. இனி அவர்களுடைய குடும்பத்துல ஒரு சாபமும் இல்லை. இவர்களுக்கு வேதனையை கொடுக்குற அசுத்தாவிய, வலியை கொடுக்குற அசுத்தாவிய இப்பொழுதே வெளியே வா என்று கட்டளையிடுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, இவங்களுக்கு நீங்க சுகத்தை கொடுத்துட்டீங்கப்பா. இவங்க கண்டிப்பா இதை வந்து ஒரு நாள் சாட்சியாக சொல்லுவாங்கிறத நாங்க விசுவசித்து எங்களுடைய ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினால எழுதுகிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வேற யாருக்கும் ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருக்குதுங்களா? வேற யாருக்கும் ப்ரேயர் ரெக்வஸ்ட் இல்லைன்னா இதோட நம்ம ப்ரேயரை முடிச்சிருவோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.